பின்னாடி ஏதோ வேன்ல அலட்டிக்கிட்டுங்க கலாட்டா பண்ணுதுங்க. சைடு கொடுக்காதீங்க, ஓரம் கட்டுங்க. விடாதீங்க. என்ன ஒரு பட்டக்குட்டி இங்கிலீஷ்ல திட்டு போறா, ஓவர் டேக் பண்ணி பதிலுக்கு திட்டுங்க. சைடு கொடுத்துட்டா அப்படித்தாண்டா திட்டுவா. என்னன்னு நீங்க சைடும் கொடுத்துட்டு திட்டையும் வாங்கிக்கிறீங்க. நானா இருந்தா அந்த வேன் அப்படியே இடிச்சு உடைச்சிருப்பேன். அதனாலதான் லாரியை உங்ககிட்ட கொடுக்கறது இல்லை. நீ இதானடா சைடு கொடுத்து விடலான்னு சொன்னேன். மட்டையா ஸ்டூபிட் நான் தான். டிரைவர் என்னாச்சு? ஆக்சல் உடைஞ்சு போச்சுமா. ஐயோ, இந்த ஊர்ல இதுதான் எனக்கு முதல் ப்ரோக்ராம். டைம்க்கு சரியா போகணும். செக்ரட்டரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களேன். எனக்கும் என்ன சொல்றதுன்னே புரியலம்மா. இந்த ரூட்ல அடிக்கடி பஸ்ஸும் வராது, அதான் யோசிக்கிறேன். அம்மா, அதான் ஒரு லாரி வருதுமா, எல்லாரும் அதிலே போயிடலாமா? லாரி இல்லையா? சாரிமா, அதை தவிர வேற வழியே இல்ல. நிறுத்துங்கப்பா, லாரியை நிறுத்துங்க.
நல்ல சுந்தர் பண்ணு பக்கத்துல போய் நிறுத்தி விட்டுட்டு அப்புறமா போவோம். என்னே வண்டி புட்டுக்குச்சா நினைச்சேன். என்னம்மா ஸ்டூபிட் அம்மா, வண்டி ஸ்டூபிட் ஆயிடுச்சா? ஷட்டப். ஓ ஷட்டப்பே ஆயிடுச்சா? அண்ணே மறுபடியும் இங்கிலீஷ் திட்டுறாங்க, கவனிங்க. திட்டட்டுண்டா, அதான் இனிமையா திட்டுறாங்களே. இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீங்க திட்டுங்கம்மா. ரூபாதேவி, நீங்க பாடுறதுதான் இனிமையா இருக்கும், திட்டுறது கூட இனிமையா இருக்கும்னு சொல்றாரு. இவங்கதான் பாடகர் ரூபாதேவியா? ஆமாங்க. வணக்கம்மா. வணக்கம். மெட்ராஸ்ல சங்கர்தாஸ் சுவாமி கலையரங்கத்துல என்னுடைய இசை நிகழ்ச்சி இருக்கு. ஆஹா, சீக்கிரமா போனோம். வேன் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். என்ன சொன்னீங்க? தட்டி நடு ரோட்ல உங்களை பார்த்திருக்க முடியாது, அதுக்காக சந்தோஷம் சொன்னேன். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பத்திரிக்கையில நிறைய படிச்சிருக்கேன். நேரா பார்க்கக்கூடிய பாக்கியம் இன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சது. நீங்க சிட்டி வரைக்கும் லிஃப்ட் கொடுத்தீங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேன். கோபால், சாமான் தூக்கி பின்னால் போட சொல்லு, அவங்களையும் ஏத்து. டேய், சீட்டை தொட வாங்க. டேய் கழுத, நீ பின்னால போய் உட்கார். அங்க சுடுமே. நீ ரொம்ப குழுகுழுன்னு ஆயிட்ட, கொஞ்சம் சுட்டாதான் தெரியும். போ. வி.சி. ராமன் B.A. முன்னால இருக்கிறது என் பேரு, பின்னால இருக்கிறது என் வாலு. ஐ அம் சாரி, என் டிகிரி. நீங்க B.A. படிச்சுட்டு லாரி ஓட்டுறீங்களா? ஏன் தப்பா? நோ நாட் அட் ஆல். டிகிரி இருக்கிறப்போ நல்ல உத்தியோகத்துக்கு போலாமேன்னு தான் சொன்னேன். படிச்சவெல்லாம் சர்க்கார் உத்தியோகம் தான் வேணும்னு எதிர்பார்த்தான்னா அத போல பைத்தியக்காரத்தனம் ஒண்ணும் இல்லை. அப்புறம் நாம சொந்த காலில் எப்ப நிக்கிறது? அதனாலதான் தவணை முறையில லாரி வாங்கி சொந்தமா ஓட்டிட்டு இருக்கேன். கரெக்ட். வெரி கரெக்ட். உங்க தன்மான உணர்வை நான் ரொம்ப பாராட்டுறேன். என்னது என்னமோ கல்யாண சாப்பாடு உட்கார்ந்து இருக்க மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க? போற வழி ஜாலியா இருக்கணையா? வாத்தி எல்லாம் இருக்குது, அடிங்க. அந்த இடத்துல வாசிக்கிறதுக்கு நாங்க என்ன அவ்வளவு இழப்பமா? ஸ்டேஜ் இருக்கணும். எங்க அம்மா ரூபாதேவி மைக்கு முன்னாடி நிக்கணும். இப்ப நீங்க எல்லாம் கில்லாடிங்க, நாங்க ஏமாந்தவங்களா? யோ, எங்க அண்ணன் இப்ப பிரேக்ல கால் அழுத்துனா உங்க அம்மா கலை நிகழ்ச்சியே பிரேக் ஆயிடும். என்ன நிறுத்த சொல்லவா? அண்ணே ஹோல்ட் ஆன். வேண்டாம் சார், வேண்டாம் சார். அவர் ஏதோ ஆசையா கேக்குறாரு, அவரை குஷிப்படுத்துங்கப்பா. யார் சார் பாடுறது? ஏன் நான் பாடுறேன்? நீயா? ஆமாயா, நான் பெரிய சங்கீத பரம்பரையில வந்தவன். என்ன நடுவுல கொஞ்சம் தொண்டையை கிளீன் பண்ணிக்காம விட்டேன், இப்ப லாரியை கிளீன் பண்ண வந்துட்டேன். யோ, எனக்கும் எஸ்டி கிட்டப்பாக்கும் ஒரே சுதி. அதோ கதி. இந்தா புடி. 1 2 3. ஐயோ, இதுக்கு பேர் பாட்டா? உங்களுக்கு போர் அடிக்க கூடாதுன்னு கத்திக்கிட்டு வந்தேன். அப்படி சொல்லாதீங்க, உண்மையிலேயே உங்க குரல் ரொம்ப நல்லா இருக்கு. போனா போதுன்னு லாரியில ஏத்திட்டு வரானே, கொஞ்சம் ஜாலியா ஓட்டிட்டு போட்டோன்னு ஐஸ் வைக்கிறீங்களா? அப்படி இல்ல, உண்மையா தான் சொல்றேன். நீங்க மைக் முன்னாடி வந்து பாட ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் ஜனங்க உங்க பாட்டை தான் பாடுவாங்க. நீங்க சரின்னு சொல்லுங்க, அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை நான் செய்யறேன். வேண்டாம், உங்களை எச்சரிக்கை பண்றேன். நான் பாட ஆரம்பிச்சேன்னா உங்க மார்க்கெட்ட நான் பிடிச்சிருவேன். என்ன ஆர்கனைசர் சார், இவ்வளவு நேரம் ஆச்சு, ரூபாதேவியே இன்னும் வரல? இப்பதான் எந்த ப்ரோகிராமும் சரியா நடக்கிறது இல்லையா? நோ நோ நோ, ரூபாதேவி ப்ரோக்ராம் அப்படி இல்ல. வழியில ஏதாவது டிலே ஆயிருக்கு. ஏதோ லாரி வருது. ரூபாதேவி மாதிரி இருக்கு. ஆமா, அவங்களே தான். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். என்னங்க இது, நீங்க போய் லாரியில? வழியில வேன் ரிப்பேர் ஆயிடுச்சு. சமயத்துக்கு இவர் வந்து உதவி செய்யலன்னா உங்க ப்ரோகிராமே மிஸ் ஆயிருக்கும். வணக்கங்க, ரொம்ப நன்றி. ரசிகர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இருங்க, உள்ள வந்து ப்ரோகிராம பாத்துட்டு போங்களேன். மனுஷிகாமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, இன்னொரு நாளைக்கு வரேன். உங்க பாட்டு விஷயமா சொன்னேனே. ஓ, அதை இன்னும் நீங்க மறக்கலையா? மறுபடியும் நாம எப்போ எங்க சந்திக்க போறோமோ? வேர்ல்ட் இஸ் ரவுண்ட், காட் இஸ் கிரேட். வரேன். பை பை.
அப்பா அப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க. ஆனா எப்பவும் ஏதோ ஒரு கவலையில இருக்காரு. என்ன கவலை? நம்ம கல்யாணத்தை பத்தி தான். நம்ம கல்யாணத்தை பத்தி உனக்கு கவலையா உங்க அப்பாவுக்கு கவலையா? ஏன் அந்த கவலை உங்களுக்கு இல்லையா? இருக்கு. லாரிக்கு இன்னும் 2-3 மாசம் தவணை கட்டணும். கட்டிட்டேன்னா லாரி எனக்கு சொந்தம். அதுக்கப்புறம் நான் உனக்கு சொந்தம். போயிட்டு வரட்டுமா? ரொம்ப நாள் பொறுத்து வந்திருக்கீங்க, அதுக்குள்ள என்ன அவசரம்? லாரி ஆபீஸ்க்கு போகணும், விநாயகத்தை பார்க்கணும், நிறைய வேலை இருக்கு. அப்போ சாயந்தரம் வரீங்களா? என்ன விசேஷம்? என்ன சினிமா கூட்டிட்டு போங்களேன். கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஓகே. அம்மா லட்சுமி லட்சுமி லட்சுமி. கூப்பிட்டீங்களா? ஒன்ன கூப்பிடலம்மா, என் இரும்பு பொட்டியில பர்மனண்டா இருக்கிறாளே மகாலட்சுமி, அவளை கூப்பிட்டேன். சரி வந்தது வந்த, ஒத்திக்கோ. சரி. நீ ஒரு விவரம் தெரியாத பொண்ணு, கற்பூரத்தை ஒத்திக்கோ. அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? என் கூட படிச்ச பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு என்னமா பண்ண சொல்ற? நானும் ராமுகிட்ட உன்னையும் இந்த கம்பெனியையும் ஒப்படைக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அவன் என்னடான்னா விரால் மீன் மாதிரி நழுவிக்கிட்டே இருக்கான். விடுவனா? ஏன்பா, ஊர்ல அவரை விட்டா வேற மாப்பிள்ளையே இல்லையா? 1000 மாப்பிள்ளை இருந்தாலும் ராமு மாதிரி ஆகுமா? உனக்கு அவன் தான் கண் நிறைஞ்ச புருஷன், எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை. போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. என்னன்னு? ராமு ராமு ராமுன்னு. ஆயிடுச்சு 100. இப்பதான் என் பொண்ணு லட்சுமி கேட்டுச்சு, அவர் எப்ப வருவாரு வந்துட்டேன். அது இருக்கட்டும், முதல்ல 100 ரூபாய் எடுங்க. நான் ஒரு நாள் முன்னால வந்துட்டா எனக்கு 100 ரூபாய் பிரைஸ் கொடுக்கறதா சொன்னீங்களே. குடுக்கிறேன் குடுக்கிறேன். 100 ரூபாய் என்ன, 1 லட்சம் கொடுப்பேன். ஆனா நீ மட்டும். நீங்க தான் எனக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கீங்களே, இன்னும் 2 தவணையோட உங்க கடன் தீர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் லாரி மாத்திரமா உனக்கு சொந்தம். நீ மட்டும் இந்த பாருங்க, இனிமே எனக்கு லாங் ட்ரிப் கொடுங்க, அதுலதான் நிறைய வருமானம் வருதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. வருமானம் கிடக்கட்டும், நீ மட்டும். நான் போயிட்டு வரேன். இப்படித்தான் அடிக்கடி நழுவுறது. என் பொண்ணு லட்சுமி பிரச்சாரம் கட்டுவது, வாயில போட்டு. பாரு, என் பொண்ணு லட்சுமி பிரசாதம் கொண்டாடுது. குடு குடு குடு. எங்க அந்த காலிப்பய கிளீனர் கோபாலு? லட்சுமி லட்சுமி, உண்மையிலேயே சொல்லு, இது கோயில் பிரசாதமா? இல்ல, எங்க அப்பா தெருவுல போற மிட்டாய்க்காரங்கிட்ட வாங்கினாரு. லட்சுமி, இந்த லட்டை உண்மையிலேயே நீ யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லிடுவேன். சொல்லு. சொல்லிடுவேன். சொல்லுண்ணா. கோவண்ணா, ஐயோ பாவண்ணா, இல்லண்ணா. எனக்கு ஐயா. மத்தியானம் 2 மணி ஆகுது, இப்பதான் காலை டிஃபனா? காலையில டிஃபன் சாப்பிட்டப்பா, இட்லி மிஞ்சி போச்சு, மத்தியானத்துக்கு அதையும் வச்சுக்கிட்டேன். மத்தியானத்துக்கு மிஞ்சி போச்சுன்னா அதையே பிசைஞ்சு தாளிச்சு ராத்திரிக்கு வச்சுக்கிறதா? நீ நாளைக்கு தானப்பா வரேன்னு சொன்ன, ஏன் ஒருத்திக்காக எதுக்கு சமையல்னு இட்லியோட நிறுத்திட்டேன். ஐயோ அம்மா, நான் எனக்காவா சொல்றேன்? வயசான காலத்துல வாய்க்கு ருச்சியா கறியோ மீனோ சாப்பிடக்கூடாதா? இப்படி காஞ்ச இட்லி நீங்க சாப்பிடறதுக்காகவா ராத்திரி பகலுமா நான் வேலை செய்யறேன்? நான் கறி மீனும் சாப்பிடணும்னா அதுக்கு நீ மனசு வைக்கணுமே. ஐயோ தாயே, நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ நினைச்சா வெளியூர் போயிடுற, நான் ஒண்டியா வீட்டுல கூடு கூடுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு மருமக இருந்தா அதிகாரமா உட்கார்ந்துட்டு நீ அதை செய்யி இதை செய்யுன்னு வாய்க்கு ருச்சியா சாப்பிடுவேன். ஓஹோஹோ, அந்த எண்ணத்துல இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, உங்க குணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு மூடு இருக்கும் போது ஒரு நல்ல பொண்ணா கொண்டாந்து உங்க முன்னாள் நிறுத்துறேன், நீங்க சரின்னு சொல்லுங்க. சரிப்பா. இந்த சரி இல்ல, பொண்ணை பார்த்துட்டு சரின்னு சொல்லணும், அப்பதான் கறியும் சோறும். இல்லாட்டி உங்களுக்கு இருக்கவே இருக்கு வரைச்சு போன இட்லி வெங்காய சட்னியும், எனக்கு இருக்கவே இருக்கு அந்திக்கடை பரோட்டா அரை கிளாஸ் டீ. நல்ல புள்ளப்பா, அப்பா மாதிரியே வந்துட்டேன். நான் போய் சமைச்சு. அண்ணே அண்ணே,
ரசிகர்களுக்கு அழகு கலை விருந்து இன்று இரவு 7 மணிக்கு காவேரி கலையரங்கில் விண்ணிலிருந்து மண்ணில் விழுந்த உயர் நட்சத்திரம் செல்வி ரூபாதேவியின் இன்னிசை நாட்டிய நிகழ்ச்சி நடைபெறும். விரைந்து வாருங்கள், விருந்தை அருந்துங்கள். விருந்துக்கு போறது போகணும் போலதான் இருக்கு. ஆனா லோடு ஏத்திக்கிட்டு ஊருக்கு புறப்படணுமே. அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு? சரக்க நான் வண்டியில ஏத்திக்கிட்டு உங்களை தியேட்டர்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் நீ வண்டி ஓட்டிட்டு வரியா? ஓடியே கிளீன் பண்ணிடுறேன். ஜாக்கிரதை, அங்கே கோட்டுக்கு எடுத்துட்டு வா. சரிண்ணா. சீக்கிரம். அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. உள்ளயா? வாங்க சார். வணக்கங்க. வாங்க வாங்க. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். உங்களை ஆடிட்டோரியம்ல பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அடேங்கப்பா, ஆயிரக்கணக்கான பேர்ல என்ன மறக்காம கண்டுபிடிச்சிட்டீங்களே. மனிதர்களை வேணும்னா மறந்துடலாமே தவிர அவங்க கிட்ட இருக்கிற கலைய என்னைக்கும் மறக்க முடியாது. அன்னைக்கு நீங்க பாடின பாட்டு. இருங்க, இப்ப புகழ வேண்டியது நான் தான். மாலை வாங்கிட்டு வரலையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்கிறத இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க மேடையில மட்டும் ஆடல, ரசிகர்களுடைய உள்ளத்துல எல்லாம் ஆடுறீங்க. ஓ மை காட். தேங்க்யூ. நீங்களும் கலைத்துறைக்கு வந்து என் மாதிரி புகழ் அடையணும்னு ஆசைப்படுறேன். வேண்டாங்க, நான் கலையை ரசிக்கிறவனா இருக்கதான் ஆசைப்படுறேன். நீங்க நினைக்கிறது தவறு. நான் சம்பாதிச்ச பொண்ணையும் பொருளையும் வேணா மறைச்சிடலாம். ஆனா கடவுள் கொடுத்த கலைய யாராலையும் மறைக்க முடியாது. அந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெரிய பாடகராயிடலாம். வண்டி ரெடியா இருக்கு. ஓ சாரிங்க, உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். புறப்படுங்க. நீங்க எப்படி? நமக்கு தான் வாகனம் இருக்கு, வரேன். நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் வாழ்நாள் பூரா கடமைப்பட்டிருக்கேன். நீங்க எப்படி வந்தீங்க? இந்த பசங்க பேசிக்கிறத கேட்டுட்டு கோபால் என்கிட்ட வந்து சொன்னான். உங்களை எச்சரிக்கை பண்றதுக்காக தியேட்டருக்கு வந்தேன். அதுக்குள்ள நீங்க புறப்பட்டுட்டீங்க. வாங்க, உங்க வீட்டுல கொண்டு போய் உங்களை விட்டுட்டு போறேன். பேன் ராசியே இல்ல, லாரி வாங்கிக்கோங்க, நான் டிரைவர் ஆயிடுவேன். சுசிலா, சுசிலா, சீக்கிரம் ஏதாவது டிஃபன் ஏற்பாடு பண்ணு. உங்க வீடா? ஆமா, இவ்வளவு பெரிய வீட்டுல நான் தனியா தான் இருக்கேன். தனியாவா? அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. அரியா பருவத்தில இருந்து அநாத விடுதல இருந்தேன். நாட்டிய கலாமன்றம் நடத்திட்டு இருந்த ஒரு அம்மா என்னை கொண்டு போய் வளர்த்து ஆளாக்குனாங்க. அந்த தாய் தான் எனக்கு இந்த கலையை கத்து கொடுத்தாங்க. ஓ, மக்களுடைய கவலையை போக்குற கலைஞர்கள் ரொம்ப ஜாலியா இருப்பாங்கன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்பதான் புரியுது உங்க சொந்த வாழ்க்கையிலே நிறைய கவலைகள் இருக்கு. நீங்க சொல்றது என் வாழ்க்கையில 100க்கு 100 உண்மை. உங்களுக்காக நான் ரொம்ப அனுதாபப்படுறேன். வர்றேன். இருங்க, சாப்பிட்டுட்டு போலாம். நான் இங்க சாப்பிட்டேன்னா எங்களை நம்பி ரோடு பூரா கடை வச்சிருக்கேன். அது என்ன ஆகிறது? நமக்கு அரங்களா சாயா, அந்திகள பரோட்டா, பிடித்தோ. மறுபடியும் உங்களை எங்க சந்திக்கிறது? World is round, God is great. Good night. வணக்கம்மா. ஆராமு, எப்படி இருக்கிற? சௌக்கியமா இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நாடு எப்படி இருக்குதோ அப்படிதான் நான் இருக்கிறேன். இந்த நாட்டுக்காக நான் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டேன். எனக்கு இருக்கிறதெல்லாம் என் பொண்ணு ஒண்ணுதான். அதுக்குன்னு நான் இதையுமே சேர்த்து வைக்கிறேன். எப்படியோ நல்ல முறையில உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னப்பா, என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்களே, இந்த பாரம் இறக்கும் போது கழுத்தை கொஞ்சம் சுருக்கிடுச்சு. பாக்கெட்ல வைக்கிற மாதிரி திருக்குறள் கேட்டீங்களே, வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. துளசி, ராமுக்கு மோர் கொண்டாமா? இதுக்கு நானே எடுத்துக்கேன். அது என்னம்மா பச்சை மிளகா வெட்டிங்க, மூக்க ஜாக்கிரதை. என்ன ஒரு நாள் இருக்கு கோவமா? என்ன அன்னைக்கு பார்த்த சினிமா ரொம்ப நல்லா இருந்ததுல்ல? ஓஹோ, அதுவா? அன்னைக்கு நமக்கு லோடு அதிகம், இன்னைக்கு ஃப்ரீ. வந்திருக்கேனே, போலாம். அந்த சினிமா போயிடுச்சு. அந்த சினிமா போறேன்னா வேற புது சினிமா கூட்டிட்டு போறேன். வேண்டாம், இனிமே எனக்கு சினிமாவே வேண்டாம். அப்பாவுக்கு திருக்குறள், எனக்கு அவருக்கு அறம் பொருள், உனக்கு இன்பம். இங்க வரும்போதெல்லாம் என் தலையில பூ வச்சு விடுறீங்க. எப்ப என் கழுத்துல மாலை போடுறீங்க? அம்மாவை கேட்டுக்கிட்டு சீக்கிரம் போட்ட வேண்டியதான். அதுக்கு முன்னால ஒரே ஒரு அச்சாரம். ஐயோ, என் வில்லன் குரல் கொடுத்துட்டான்.
வரட்டுமா? பரவாயில்ல நிக்கிறேன். லாங் ட்ரிப் ஒண்ணு கேட்டிய, ஊட்டி ட்ரிப் ஒண்ணு வந்து போறியா? ஓய் ஊட்டியா? ஊட்டில ஜில்லுன்னு இருக்குல்ல, அப்பா அப்பா நானும் போறேன்னு. அனுப்புறேன் கண்ணு. ஊட்டி என்ன காஷ்மீரே அனுப்பி வைக்கிறேன். ராம தம்பி, காஷ்மீரை பார்த்தது இல்லையே நீ? வசதி இல்லைங்க. உனக்கு வசதி இல்லைன்னா என்ன, நான் அனுப்பி வைக்கிறேன். காஷ்மீர்ல ஒரு படகு வீட்டையே முடிச்சு கொடுக்கறேன் உனக்கு. நீ மட்டும் இந்தாங்க, உங்க கடைசி தவணை 3000 ரூபாய். இன்னையோட நம்ம கடன் தீர்ந்தது. உன் கடன் தீர்ந்துச்சு, இனிமே என் கடன் தான். நீ மட்டும். ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் சந்தோஷம் இன்னும் இருக்கு. இன்னும் என்னப்பா இருக்கு? ஐயோ, நிறைய இருக்கு கண்ணு, நான் அப்புறமா சொல்றேன். உங்க பொண்ணு தானே? ஆமா, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு பாரு, பாசம். நடக்குது. நீ மட்டும். அடிக்கடி காமிச்சாருக்கு. போயிட்டு வாங்க, நான் வண்டியை ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓ, புடி கொடுக்காம போறியா? உன்னை பொறி வச்சு புடிக்கிற. பொரியல என்னப்பா வைக்க போறீங்க? உன்னையே வைக்க போறேன். வச்ச உடனே இப்படித்தான் இழிப்பேன். வண்டி இருக்குல்ல? ஐயோ, என்னங்க இது நடு ரோட்ல படுத்திருக்கீங்க? ஐயோ, என்னங்க இது நடு ரோட்ல நிக்கிறீங்க? உங்க லாரியை பார்த்தேன், என் வேலை நிறுத்திட்டேன். உங்க வேனு நம்ம லாரி ரொம்ப சிறையிச்சுக்குதுங்க. போன தடவை உங்க வேனை பார்த்தோன்னு நம்ம லாரி நின்றுச்சு. இந்த தடவை நம்ம லாரிய பார்த்தோன்னு உங்க வேன் நின்றுச்சு. லாரிக்கு என்னங்க ஆச்சு? சளி பிடிச்சுக்கிச்சுங்க. ஆக்சல் போயிடுச்சுங்க. இது சகஜம். வழக்கமா மாசம் 2 நாளைக்கு நமக்கு ரோட் சைட் பிக்னிக் தான். நீங்க எங்க போறீங்க? நீங்க எங்க போறீங்க? ஊட்டிக்கு. நானும் ஊட்டிக்கு தான் போறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாங்க என் கூட வேன்ல போலாம். ஐயோ, லாரி நம்ம முதல் பொண்டாட்டிங்க. இத நடு ரோட்ல விட்டுட்டு வர முடியாது. கோபால் வந்தோடனே எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு வந்து சேர்றேன். ஊட்டியில எங்க தங்குறீங்க? பான்ஹில் ஹோட்டல்ல. அழுங்கப்பா. நீங்க எங்க தங்குறீங்க? நான் லாரி ஷெட்ல தான். பரவாயில்ல, உங்களை கண்டுபிடிச்சறேன் எப்படியாவது. கண்டிப்பா வரணும். நான் கண்டிப்பா வரேங்க. போங்க. பை பை. டாட்டாங்க. யாருங்க வீட்டுல? அடடே, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. நல்லா இருக்கு. நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? உங்க அந்தஸ்துக்கு முன்னால நான் ஏமாத்துறோம். என்ன இருந்தாலும் நீங்க புள்ளைய பெத்தவங்க இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? அதுல என் ஒரே ஒரு செல்வ மகளை உங்க ஒரே ஒரு செல்வ மகனுக்கு ஒரே ஒரு தடவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஒரு ஆசை. அப்படியா? ஆமா, அதுக்கு தான் உங்க முடிவை தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷங்க. என் பிள்ளைக்கு எல்லாமே நீங்க தானே. உங்களை தவிர அவனுக்கு ஒரே செய்ய வேற யார் இருக்கா? ஆனாலும் நீங்க ரொம்ப பெரிய இடம், எங்க சக்திக்கு மீற சம்பந்தம். பெரிய இடமாவது சின்ன இடமாவது அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கடுகுல இருந்து கல்கண்டு வரைக்கும் கல்யாண செலவு என்னது? அதுக்கு மேல வெள்ளி பூன் போட்ட விளக்கமாறல இருந்து தங்க முலாம் பூசண தாம்பாள வரைக்கும் ஒரு கெட்டப். அதுக்கு மேல ஒரு கெட்டப் என்னது? லேலண்ட் லாரி புத்த புதுசா புக் பண்ணி வச்சிருக்க. எதுக்கு? மாப்பிள ஓட்ட. உங்க பதில்ல தான் இருக்குது நான் பந்தக்கால் நடுறது. பையன் ஊட்டில இருந்து வந்ததும் கேட்டு கேட்கவே வேணாம். ஏன்? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நீங்க என் தங்கச்சி மாதிரி. அதுல என் பொண்ணுக்கு உங்க பையன் பேர்ல ஒரு இது, உங்க பையனுக்கு என் பொண்ணு பேர்ல ஒரு அது. யாரையா தெரிஞ்சுக்கிட்டு நான் முந்திக்கிட்டேன். ஓ, சந்தர்ப்பம் பார்த்து ஒரு பொண்ணை கூடாது என் முன்னாள் ரெண்டே ராம சொன்னா. அது உங்க பொண்ணு தானா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களை கைத்தறி புடவையா கட்ட விடுவேன். காஞ்சிபுரம் அயன் பட்டு வேலைக்கு விருந்து வெள்ளி பூஜா பக்கத்துல வெத்தலை போட்டு எழுத்தாப்புல போட்டு துப்பு துப்புன்னு துப்புங்க. வரட்டுமா? அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளவு ஆயிருக்கு? 22,000 தாண்டிடுச்சு. 22,000 பண்டர் கலெக்ஷன் இவ்வளவு ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃப்ரண்ட் ரோல 10 சீட்டு போட்டு வைக்க சொன்னீங்களே, அது என்ன பண்றது? அதான் வித்துட்டேனே. என்ன சொல்றீங்க? பாச கொடுத்துட்டேன். ஹலோ, பேச சொல்லட்டுமா? சரி, உங்களதான் ரூபாதேவி அர்ஜென்டா ஹோட்டலுக்கு வந்து பார்க்க சொல்றாங்க. ரூபாதேவி, அப்ப இன்னொரு ப்ரோக்ராமுக்கு சான்ஸ் இருக்கு. வரேன். செக்ரட்டரி. அம்மா,
இந்த நிலைமையில எப்படி பாடுறது? ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிட்டு அப்படி சொல்லிடாதீங்கம்மா, ஆபத்து. என்னால மூச்சே விட முடியல. அம்மா அம்மா, உங்களுக்கு மூச்சு விட முடியலன்னா எல்லா பயலும் சேர்ந்து ஏன் மூச்சை நிறுத்திடுவானுங்க. அட்வான்ஸ் புக்கிங் மட்டும் 25,000 ரூபாய் இருக்கு. என்ன தவித்திடாதீங்கம்மா, நீங்க எப்படியாவது பாடித்தான் ஆகணும். சளி பிடிச்சிருக்கு, பாட முடியாதுன்னு சொல்றாங்கல்ல. ஐயா, நீங்க தலையிடாதீங்க. சளி அம்மாவுக்கு தானே தவிர ரசிகர்களுக்கு அல்ல. அப்படி அம்மா சளியோட பாடினா கூட ரசிகர்கள் இது ஒரு புது சங்கீதம்னு ரசிப்பாங்க. ஐயோ, ஏன் நிலைமை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஐயோ, என் நிலைமை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கேன்சல்னு சொன்னா போதும், உங்க ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன அடிச்சு உதைச்சு மிதிச்சு நாற்காலி எல்லாம் என் மேல போட்டு நீலகிரி தைலத்தை ஊத்தி கொளுத்திடுவாங்க. அம்மா, தாயே கையேந்து பிச்சை கேட்கிறேன். புது ஐயா நீங்க சொல்லுங்க, செக்ரட்டரி ஐயா நீங்க சொல்லுங்க. ஆனா ப்ரோக்ராம் கேன்சல் மட்டும் சொல்லிடாதீங்க. இருக்கேன். அம்மா, இந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆனா உங்க பேரும் புகழும் இந்த தடியோட சேர்ந்து தவிச்சு போகும். இதுக்கு முன்னாடி என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்க? முந்திரி கொட்டை. அதான் முந்திக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் இருங்க. அமைதியா இருங்க. செக்ரட்டரி, நீங்க ஓரி பண்ணிக்காதீங்க. ஐயா, நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை கவனிக்க. இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பா நடக்கும். புகழும் பொருளும் மட்டும் வாழ்க்கை ஆயிடுமா? என் வீடு, என் குடும்பம் அப்படின்னு சொல்லிக்கிறது தான் பெண்ணுக்கு பெருமை. ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க? நீங்க நினைச்சீங்கன்னா நான் நினைச்சது என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்ததே இல்லை. 5 கலர் பல்பு, 50 அடி மேடை, 500 ரசிகர்கள், இந்த வட்டத்துக்குள்ளேயே என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் சொல்றத நம்புங்க. உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. காஷ்மீர் ஸ்வெட்டர், சால்வை, பனாரஸ் புடவை எல்லாம் இருக்குது. வேணுங்களா? நல்ல உலன் ஸ்வெட்டர் இருக்கா? ஐயாவுக்கு தானே? எனக்கா? எனக்கு வேணாங்க. உள்ளன் சொட்டர் போட்டா அரிக்கும், அலர்ஜி. நல்ல புடவை இருக்கா? இருக்குதே. எடுத்துக்காட்டு. ஐயா, நல்லா இருக்குதா? என்னங்க, இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கலர் எதுவா இருந்தா என்ன, பிரியத்தோட கொடுக்கறப்போ எப்படி இருந்தாலும் பிடிக்காம போகாது. நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? அந்த பொண்ணுக்கு இது பிடிச்சிருக்கணுமே. எந்த பொண்ணு? உங்க தங்கச்சியா? தங்கையா? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுங்க. எனக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம். என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? ஏய்யா, ஐயா, சால்வை இருக்குன்னு சொன்னீங்களே. இருக்குதே. இத பாருங்க. This is good. எவ்வளவு பணம்? ஒரு 450 ரூபாய் கொடுங்களேன். வரீங்க? என்னங்க, பட்டுமா? மறுபடியும் இப்போ எங்க சந்திக்க போறோமோ? World is round, God is great. வந்துட்டியப்பா. இந்தாங்கம்மா, ஊட்டி காய்கறி. என்னப்பா அது? சால்வை உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. விலை ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. எனக்கு பணத்தை பத்தி கவலை இல்லை. எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம். இந்த புடவை பாருங்க. ஐயே, என்னப்பா இத போய் வாங்கிட்டு வந்திருக்க? இத நான் கட்டிக்கிட்டா பாக்குறவங்க சிரிப்பாங்க. இது சின்ன சிறுத்து கட்ட வேண்டியதுப்பா. சின்னஞ்சிறுசுக்காக தாமா வாங்கிட்டு வந்தேன். யாரு? நம்ம புரியுது புரியுது. என் வருங்கால மருமகளுக்காக வாங்கிட்டு வந்திருக்கியா? நல்லா இருக்கா இல்லையா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. இத கொண்டு போய் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து கட்ட சொல்லி கையோட கூட்டிட்டு வா. என் மருமகளை கல்யாணத்துக்கு முன்னால நான் அவரோட பாக்கணும். குட் செலக்ஷன். எங்க வாங்கினீங்க? பிடிச்சது உனக்காக ஊட்டியில இருந்து. ஏன் விடை? ரொம்ப நல்லா இருக்கு. நான் வாங்கிட்டு வந்த புடவை நானே கட்டி விடுறேன். கொண்டா. உங்களுக்கு புடவை கட்ட கூட தெரியுமா? அடேங்கப்பா, எத்தனை பெண்களுக்கு என் கையால புடவை கட்டி விட்டுருக்கேன். ஆ? அவா, கமலா, விமலா, சந்தலா, அத்தனை பெண்களா? அத்தனை பேர் நம்ம பக்கத்து வீட்டு பெண்கள் எல்லாம் 8 வயசு. கொண்டா, நான் கட்டி விடுறேன். வேண்டாம், நான் கட்டிக்கிறேன். அப்ப கட்டிக்க. உங்களுக்கு முன்னாலேயா? சின்ன பையன் என்ன வெக்கம், கட்டிக்க. சின்ன பாப்பா. ஆச்சா, அண்டா, கம்.
அபுல் காவுக்கும் தருவாஜா கோலோ. ஆகலையா? சீக்கிரம் கோலோ. ஐயோ, அப்படியே அனுப்பிக்கலாம் போல இருக்கு. இப்ப என்ன செய்ய போறேன்? எங்க அம்மா கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன். ஆமா, அவங்கள பத்தி உனக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு மாதிரி எந்த நேரத்துல எதை பேசுவாங்கன்னு தெரியாது. அவங்க ஏதாவது தப்பா பேசுறாங்கன்னா நீ ஒண்ணும் தப்பா இருக்காத. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்கன்னு தலையாடு. அதான் அவங்களுக்கு பிடிக்கும். அப்பா, என்ன சமாச்சாரம்? அம்மா துளசிய பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. உங்க பர்மிஷனோட கூட்டிட்டு போறான்னு வந்தேன். இந்த மாதிரி ஒரு உத்தமமான பிள்ளை அவளுக்கு புருஷனா கிடைக்கிறதுக்கு அவதான் கொடுத்து வச்சிருக்கணும். தாராளமா கூட்டிட்டு போப்பா. நான் இல்லாத 4 தடவை அவகிட்ட சொல்லுங்க. சரிம்மா. அம்மா, லட்சுமி வந்திருக்கு. என்னப்பா? மகாலட்சுமி வந்திருக்கு. உங்க வருங்கால மருமகள். எங்கப்பா? இதோ. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? பொண்ணு பிடிச்சிருக்கா? இல்லன்னா சொல்லுங்க, வேற கொண்டாந்து நிறுத்துறேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகா அம்சமா இருக்கு. நாளைக்கு விநாயகத்தை வர சொல்லு, முகூர்த்தத்தை வச்சு சொல்லுவோம். விநாயகம்மா? சிச்சி, விநாயகர் இருக்கு. முகூர்த்தம் குறிக்க ஜோசியர் தான் வரணும். போதும் விளையாட்டு. எனக்கு ஒண்ணு தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறியா? விநாயகர் வீட்டுக்கு வந்தாரு, எல்லாம் விவரமா சொன்னாரு. உனக்காக ஒரு லாரியா வாங்க போறாராம்ப்பா. விநாயகர் வீட்டுக்கே வந்தாச்சா? சரியா போச்சு. அம்மா, இது அவர் பொண்ணு இல்ல. என்ன? இது துளசி. நம்ம தியாகி இருக்காருல்ல, சர்தார் வேதரசனம், அவருடைய ஒரே பொண்ணு. அவர் வரதட்சணை எல்லாம் கொடுக்க மாட்டாரு. காரணம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஊருக்கே விட்டாரு. நல்லா இருக்குப்பா. ஏற்கனவே நீ லாரி கடன்ல ஓட்டிட்டு இருக்கிற. இந்த ஏழை பொண்ணையும் கட்டிட்டு எப்படி முன்னுக்கு வர போற? அம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. பொண்டாட்டி சொத்தை வச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவன் பேடி. என் உழைப்பால என்னால முன்னுக்கு வர முடியும். நான் இந்த துளசியை விரும்புறேன். அந்த பொண்ணை உங்களுக்கு பிடிக்கிறேன்னா விட்டுடுங்க. வாழ்க்கை பூரா கல்யாணம் பண்ணிக்காம பிரம்மச்சாரியாவே இருந்தாங்க. லாரி கிடைக்குதுங்கிறதுக்காக விநாயகத்தோட பொண்ணை என்னால கல்யாணம் பண்ணி முடியாது. விட்டுடுங்க. ஒரு நிமிஷம் நில்லுப்பா. எனக்கு இருக்கிறது நீ ஒரு பிள்ளை. உன் சந்தோஷத்தை நான் ஏன் கெடுக்கணும்? உன் இஷ்டப்படியே கல்யாணம் நடக்கும். அம்மாண்ணா அம்மாதான். ஏன் நிக்கிற? உழுவேன். நல்லா இருமா. எந்திரி. சௌபாகியமஸ்மே தத்தாயாதாஸ்தம் விபரேதனா சர்வமங்கள மாங்கல்யே திவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கெட்டிமேள கெட்டிமேள. ஆரம்பமே தெரியலையே. நான் நல்லா இல்லையா? நீ நல்லா தான் இருக்க. ஏன் இவ்வளவு தங்கத்தை வாரி உடம்புல போட்டுக்கிட்டு இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நானே கேட்டேன், நீங்களே வாங்கி போட்டுட்டு நல்லா இல்லைங்கிறீங்களா? உன் உடம்பே தங்கம். இதுக்கு மேல ஏன் இவ்வளவு தங்கம்னு? பெண்களுக்கு தங்க நகைகள் போட்டாதான் அழகு. எந்த மடையன் சொன்னான்னு? காக்கா புரியெல்லாம் தங்க நகை போட்டுட்டு தான் காதிக்குதான்னு. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கும் புரியல. நல்ல விழா புரியுதா? இதெல்லாம் எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு பிறந்தப்ப நீ எப்படி இருந்தியோ அப்படி வெளியே போற யாரு இருக்கு? அம்மா தான் இருக்காங்க. அப்பா, ராமுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப என்னப்பா பண்ணலாம்? என்ன பண்ணலான்ற? போனா போட்டு கவலைப்படாதீங்கப்பா. எப்படி கவலைப்படாம இருப்பேன்? ராமுவோட லாரிக்கு சீதனமா கொடுக்க உன்னை புக் பண்ண. உன் கல்யாண பத்திரிகையில போடணும்னு நினைச்சேன். போயிடுச்ச? ஒண்ணும் போகல, எல்லாம் இருக்கு. என்ன இருக்கு? இதுதான் இருக்கு. இதுலயும் பாதி போயிடுச்சு. அட போங்கப்பா. அப்பா, நம்ம கோபால பத்தி என்னப்பா நினைக்கிறீங்க? செங்கோல் பிடிக்கிற ராஜாவை பாருன்னா காவல் காக்கிற சேவகனை பாக்குற.
ராமு, என்ன நீ ஏமாத்திட்ட, உன்னை நான் வாழ விட மாட்டேன். உனக்காக அப்ப நான் கையாண்டது கலை, இப்ப உயிரை வாங்க போற ஒலை. என்னங்க காலையில் அட்வான்ஸ் என்ன நெத்தில இருந்த போட்டு உங்க கண்ணத்துல வந்து நீ சுமங்கலி, நான் சுமங்கறேன். இது என்ன ஆசை? என் மனசுல இன்னும் எவ்வளவோ ஆசை இருக்கு. நம்ம 2 பேரும் சீக்கிரமா கிழவங்கிழவி ஆயிடணும், லாரியில முன் சீட்ல உட்காந்துக்கணும், நம்ம பையன் லாரி ஓட்டிட்டு போகணும், ஊட்டி மலை மேல போகும்போது ஏர்பின் பென்சில லாரி அப்படி அப்படி போகல, அப்போ நீ என் மேல விழுவணும், நான் உன் மேல விழுவணும். இத பார்த்து நம்ம பையன் உலகாங்கிதமாகணும், அப்படி ஒரு ஆசை. நல்லா இருக்கு உங்க கற்பனை. கற்பனைக்கு காசா பணம். எத்தனை சினிமாவில பாக்குறோம், ஹீரோ ஹீரோயின் சந்திப்பு, முதல்ல மோதல், அப்புறம் காதல், அப்புறம் பெற்றோர்களின் எதிர்ப்பு, அப்புறம் கல்யாணம், கட், கையில ஒரு குழந்தை, கட், 2 பேரும் கிழவன் கிழவி, மடியில ஒரு பேர குழந்தை. 2 மணி நேரத்துல சினிமாக்காரவங்க இவ்வளவு செய்யறாங்க, நாம 2 வருஷத்துல எவ்வளவு செய்யணும்? செஞ்சா போச்சு. நீ ஒன்று செய், சாயந்தரம் நான் வரும்போது நீ மாங்காய் தின்னுட்டு இருக்கணும். சரி, ஏன் மாங்காய் தின்றேன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? நீங்க திங்க சொன்னீங்க, திங்குறேன். முதல்ல எனக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்க போகுது, அதுக்காக மாங்காய் தின்றேன்னு சொல்லணும். இல்ல, எனக்கு பையன் தான் வேணும். எனக்கு பொண்ணுதான் வேணும். எனக்கு பையன் தான் வேணும். சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, பையன் பிறந்தா என்ன பேர் வைக்கிறது? முதல்ல பிறந்த பையன்ல கணேசன் பேர் வைப்போம். இத தெருவுக்கு 4 கணேசன் இருக்கிற, வேற ஏதாவது புது பேரா வை. உன் பேர் என்ன? துளசி. என் பேர் என்ன? ராமு. 2 சேர்த்தா துளசி ராமு வைக்க. உங்க இஷ்டப்படி பொண்ணு பிறந்தா அதே உள்டாடி மாத்திக்க, ராம துளசி நோய். திரும்ப விட நீங்க ரொம்ப ஸ்பீடுங்க. இது என்ன ஸ்பீடு? இனிமே தான் நீ பார்க்கணும். உங்க பையன் தான் ஒரே அடியா உட்கார வச்சுட்டானே. ஆமா, நீங்க இப்படி இருக்கிறீங்க ஒரு மாதிரியா? பழைய கலைய காணவே முகத்துல. ஆமா, மருமக பொண்ணு எப்படி இருக்க? கடன் வாங்கியாவது கல்யாணம் பண்ணுங்கிறது பழமொழி. என் புள்ள அப்படியே செய்துட்டானே, கட்டின துணியை தவிர அந்த பொண்ணுகிட்ட வேற என்ன இருக்குது இங்க எடுத்துட்டு வர்றதுக்கு? உங்க ஏக்கம் எனக்கு புரியுது, உங்க பையனுக்கு புரியலையே. புக் பண்ண லேலண்ட் லாரி அப்படியே நிக்குது, ஒரு பயம் வரல ஓட்ட. எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கணுமே. வாஸ்தவம் தான். உங்க பையன் எங்க? உள்ளயா? ராமா, ராமா, எப்போ நீங்க? இப்பதான். இதான் என்னுடைய முதலாளி, எனக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்காரு. இப்போ உதவி பண்ணத்தான் வந்திருக்கேன். சொல்லுங்க. நாகர்கோயிலுக்கு ஒரு ட்ரிப் போகணும். நாகர்கோயிலுக்கா? அடேங்கப்பா. எனக்கு புரியுது, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டியை விட்டுட்டு லாங் ட்ரிப் போறதுக்கு கஷ்டப்படுறேன். உன்னை தொந்தரவு பண்ண நான் விரும்பல, இருந்தாலும் பாரு, அது ஒரு முக்கியமான பொருள். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அங்க போய் சேரலைன்னா ₹1,00,000 மேல நஷ்டம் வரும். நம்மால யாருக்கு நஷ்டம் வரக்கூடாதுங்க, போயிட்டு வாங்க. அம்மா துளசி, உனக்கு ரொம்ப நன்றி. உன் நெத்தியில இன்னும் பெரிய குங்கும பொட்டோட தீர்க்க சுமங்கலியா நீ இருக்கணும். ராமு, நான் போய் எல்லாத்தையும் சரிப்படுத்தி ரெடியா இருக்கேன், சீக்கிரம் வந்துரு. கோபால் பேரை நான் எங்க போய் சேர்றது? திடீர்னு போச்சே. அம்மன் காசு நேற்று கோயில வாங்கினேன், போட்டுக்கோங்க. பதிலுக்கு பதில் தாலி கட்டுறியா? இதோ நான் முதலே போட்டுக்கிட்டேன். அதையா கட்டினேன் நானே. நான் புறப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணேன்.
எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அண்ணன் என்ன மறந்துட்டாரு. அப்படி எல்லாம் பின்ன எப்படி நான் இல்லாம லாரி எடுத்துக்கிட்டு அவர் நாகர்கோவில் வரைக்கும் போயிருக்கிறாரு. வண்டி வாகனத்துல இருந்து நான் இல்லாம நடந்ததே கிடையாது. பிரேக் இல்லாம போனாலும் போகும், நான் இல்லாம போனதே இல்லை. அண்ணன் வரட்டும், நான் பேசிக்கிறேன். நீதான் 2 நாள் இந்த வீட்டு பக்கமே வரலையடா. என்னம்மா நீங்க புது கல்யாணம் அடிக்கடி வந்து அண்ணனை போர் அடிச்சு அன்னைக்கு பிடிக்காதேன்னு நான் வரல, அதுக்காக என்ன விட்டுட்டு போனதா? அப்படி என்ன அவசரம்? ராஜப்பா, இப்படி ஒரு ஆபத்து வரும்னு நான் கடவுளை கூட நினைக்கலையே. ஐயோ, என் வாயால நான் எப்படி சொல்றது? முதலாளி என்னங்க ஆச்சு? ராமோட லாரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என் புள்ள எப்படி நடக்கா? முதலாளி, விபத்து எங்க நடந்துச்சு? அண்ணன் இப்ப எப்படி இருக்காரு? ஐயோ ஐயோ, லாரி தலையில உருட்டு தீ பிடிச்சி எரிச்சு ராம அடையாளம் தெரியாம கருகி சாம்பல் ஆயிட்டா. அண்ணே, அண்ணன் நம்ம எல்லாம் விட்டு போயிட்டாரு. மனத்தை கூட பாட்டு கொடுத்து வைக்காத பாவி ஆயிட்டு. விதியப்பா விதி. கல்யாணம் ஆகி 4 நாள் கூட ஆகல, வீட்டுக்கு மருமக வந்த வேலைப்பா. முடியா வயசான புத்தி இருக்குதா? அண்ணன் இடத்துக்கு அண்ணி தவிச்சிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் அதுக்கு ஆறுதல் சொல்லுவியா? வழக்கம் போல விஷத்தை கட்டி அவரே என்ன டாக்டர்? அவர் உண்மை தான் சொல்றாரு. நீங்க அப்படி சொல்றீங்க. என் மகனுக்காக ஒண்ணு மருமகளை ஏற்றுக்கிட்டே தவிர என் மனப்பூர்வமான ஏற்றுக்கிறேன் இல்லை. அன்னிய வீட்டை விட்டு விளக்குறதா உனக்கு புரியாதா? இந்த பாவி வந்து நான் என் பிள்ளை எடுத்து போட்டு போயிட்டாரோ, இவருக்கு மட்டும் பாக்கி இருந்தா என் பிள்ளை எதை விட்டு போயிருப்பாரோ அப்படி சொல்லாதீங்க. உங்களை கையெழுத்து உங்க கால விட என்ன போதலாதீங்க. இனிமே என் மோசம் முடிக்காது. இந்த நிலைமை உங்களை விட்டு நான் எங்க போவேன்? என் பிள்ளை என்ன விட்டு போறதுக்கு அப்புறம் உனக்கு மட்டும் என்னடி வாழ்வு? நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். அப்பா, ஆட்டோக்கு காசு கொடுங்க. அப்பா 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 அப்பா. என்னப்பா பைத்தியக்கார மாதிரி பேசுறீங்க? இதுல விழுந்தவங்க யாராவது உயிர் பழைச்சிருக்காங்க? என் உயிர் போனாலும் பரவாயில்ல, எங்க அண்ணியை காப்பாத்தி என்னப்பா இது? வேண்டாம், என்ன கேளு, வாப்பா. லட்சுமி, ஹாய் கோபால், என்னப்பா? அப்ப இல்ல அவர்தான் பேங்க் போயிட்டாரு. அப்பா இப்போதைக்கு வரமாட்டான். தலைவன் ஒரு டாப் கொடுன்னு கேஷியர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பான். அதுக்குள்ள நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிடலாம். இந்த என் காதல் காணிக்கு ஹாய் மல்லிகைப்பூ. இல்ல, என் மனசு பூ. திரும்ப நானே வச்சு விடுறேன். ஆஹா, ஐயா, என்ன அழகு, என்ன அழகு. ஆஹா, என்ன இட்லி வாசனை. என்னது, இட்லி வாசனையா? ஆமா, இட்லிய மல்லிகைப்பூ மாதிரின்னு சொல்லும் போது மல்லிகைப்பூ இட்லி மாதிரின்னு சொல்றதுல என்ன தப்பு?
லட்சுமி, இந்த மல்லிகைப்பூவோட உன்னை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? புது பென்ஸ் லாரிய உளுந்தூர்பேட்டை திருச்சி மெயின் ரோட்ல சும்மா 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சொயின்னு ஓட்டுற மாதிரி குஷியா இருக்குது. இந்த குஷிக்கு ஹேண்ட் பிரேக் போட்டு வச்சிருந்தான் அந்த பாவி ராமு. அதை விடு, அவர் தான் செத்து போயிட்டாரு. எப்படி செத்தான்? அவனை கொன்னது யாரு தெரியுமா? நான் தான். என் காதல் ரூட்ல குறுக்க பீப்பாவை வச்சு தடுத்தானே அந்த ராமு, அவனை ஓடுற வண்டியில இருந்து கீழே தள்ளி மேல லாரியை ஏத்தி கொண்டு சட்னி ஆக்கிட்டேன். மூஞ்சி, என்கிட்டயே ரீல் விடுறியா? அந்த குடிகார வீராசாமி இல்ல, அவன்தான் வெடிகுண்ட வீசி அறைய உருட்டிட்டான். எனக்கு தெரியாதுன்னு நினைக்கியா? ஐயோ மூஞ்சி, இப்ப நீ தான் ரீல் விடுற. இல்ல, எங்க அப்பா வீராசாமி கிட்ட இத சொல்லி பணம் கொடுத்தாரு. அத நான் திருட்டுத்தனமா பார்த்தேன்னு. நீ குண்டு வச்சிருக்கியா? ஏ, உங்க அப்பா லாரியில போற சமயம் பார்த்து வீசவா? நீயும் வெடிகுண்டு வச்சிருந்தா எங்க அப்பா உனக்கு பணம் கொடுத்தாரு. உன்னை விட வேற வெடிகுண்டு எனக்கு தேவையா? வேற வரட்டும், உன்னையே வீசி உங்க அப்பனை உருட்டுறோம் பாரு. அப்படியா? இப்ப நெஞ்சுக்குள்ளார ரேடியேட்டர் பாயில் ஆயிட்டு இருக்கு, போய் தண்ணி ஊத்தணும், வரேன். அப்புறம் எப்ப வருவேன்? இந்த மாதிரி வெடிகுண்டு எனக்கு உங்ககிட்ட இருந்து எப்பப்ப தேவையோ அப்பப்ப வருவேன். ஐயோ, வந்தேவா வந்தேவா. வாக்கண்ணா வா. ஐயோ, என்ன இவ்வளவு முரட்டு கயிறு? மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு, உனக்கு இந்த முரட்டு கயிறு. நீ லாரி ஓனர் பொண்ணாச்சே, வயல எங்கன்னா பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா கட்டி எடுத்துட்டு வருது. அவன் எங்க உங்க அப்ப என் பொண்ணோட வாழ்க்கையை கிளீன் பண்ண வந்திருக்கிறேன். உன்னை கீழே போட்டு மேல லாரியை ஏற்றி நசுக்கி உப்பு கட்ட போட்டுவேன். இது என்ன கயிறு? மோசம் பண்ண உனக்கு நான் வீச போற பாச கயிறு. உப்பு கண்டா யார் வருது பாரு. ஐயா யாரு முதல் ஆளையா? என்ன மாமா, வீராசாமியை பார்த்த உடனே விளவிளக்கு போய் நிக்கிறீங்க? ஏதாவது சொல்லிருப்பானு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டான். அடே வீராசாமி, போய் சாமி, நீ வாங்கி கொடுத்தது பட்ட சாராயம் நாத்தம். இதை பத்தியா தம்பி வாங்கி கொடுத்த ரம்மு சும்மா கும்முன்னு ஏறுது. கரெக்ட், சாராயம் குடிக்கிறவன் தான் சத்தியம் வந்த. உங்க சதி திட்டத்தை எல்லாம் உள்ளத உள்ளபடி சொல்லியாச்சவன். கேக்குறீங்களா? விநாயக முதலாளி ராமுவை கொண்டு சொல்லி 1000 ரூபாய்க்கு கொடுத்தாரு. அவர் சொன்னபடி வெடிகுண்ட ராமுவோட லாரி மேல வீசி அவரை கொண்டுட்டேன். இதுதான் நடந்தது. துரோகி, கைக்கூலி வாங்கிக்கிட்டு காட்டி கொடுத்துட்டியா? வீராசாமி வெடிகுண்டு வெளியூர் ட்ரிப்பு. அயோக்கிய பயல, இந்த டேப்பையும் ஒன்னை வெளியில விட்டா தானடா சதி திட்டம் தெரியும். வாத்து முட்டை ஆறு வேற யாரு? இந்த ஒரு டேப் மட்டும் தான் இருக்குதுன்னு நினைச்சுக்கிறியா? இந்த மாதிரி பல டேப்புகளை ரெக்கார்ட் பண்ணி எங்க ஆல் இந்தியா கிளீனர்ஸ் அசோசியேஷனுக்கு அனுப்பிச்சிருக்கையா. இப்ப நான் வெளியில போலன்னா சாயந்தரம் ரேடியோ நியூஸ்லயே வந்துரும் சதி திட்டம். சிந்தித்து பார், லாரிய உருட்டுனதுக்கு 20 வருஷம், ராமவண்ணனை கொன்னதுக்கு 25 வருஷம், ஆக 45 வருஷம் கடுங்காவல் தண்டனை. இந்த ஜென்மத்திலேயே ஜெயில செத்து அடுத்த ஜென்மத்துல ஜெயிலே பிறந்து அப்படியே வாழ்க்கையை முடிச்சுக்க வேண்டியது. நீ நல்ல புள்ள, நீ இப்படியே கிளீனரா இருந்தா எப்படி டிரைவர் ஆக வேணா? உன்னை நான் டிரைவர் ஆக்கி என் கம்பெனிலே சேர்த்துக்கிறேன்டா கண்ணா. மிஸ்டர் விநாயகம், எனக்கு தேவை அதெல்லாம் இல்ல, எனக்கு தேவை உன் குடுமி. எனக்கு ஏதா குடுமி? வழக்க வைக்கிற கைவசம் திட்டம் இருக்க. வீராசாமி அண்ணன் வாடா என் கண்ணு, கொஞ்சம் வச்சிடுறான். வழக்க வைக்கிறான். எப்படி வந்த? உங்க லாரி விபத்துக்குள்ளாகி இறுதி போச்சு. உயிருக்கு ஆபத்தான நிலையில கிடந்த உங்களை இந்த லாரி டிரைவர் தான் இங்க கொண்டு வந்து சேர்த்தார். நன்றி அண்ணாச்சி. இப்ப நீங்க நல்ல குணமாயிட்டீங்க. நாளைக்கே வீட்டுக்கு போகலாம். தேங்க்யூ டாக்டர். அந்த பயங்கரமான விபத்துல இருந்து நீங்க உயிர் தப்பிச்சது ஒரு பெரிய அதிசய தப்பி. உங்க மனைவியோட தாரி பாக்கியம் தான் உங்களை காப்பாத்திருக்குன்னு நினைக்கிறேன்.
விபத்து நடந்த இடத்துல இந்த அம்மன் காசு கிடந்துச்சு. தம்பி, நாளை காலையில நானே வந்து உங்களை ஊருக்கு கூட்டிட்டு போறேன். வரட்டுமா? என்னம்மா இப்படி பாக்குறீங்க? நான் தான் அம்மா ராமு. ஆமா ஆமா, லாரி விபத்துல இருந்து நான் உயிர் பிழைச்சிட்டேன். நான் தான் வந்துட்டேனே. அவரே மறுபடியும் நான் உங்களை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லைன்னு. நான் மட்டும் நினைச்சேனா என்ன? துளசியோட தாலி பாக்கியம் தான் என்ன காப்பாத்துச்சு. லாரி இருந்தது இல்ல, அதுக்கு இன்சூரன்ஸ் பணம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. துளசி துளசி அம்மா, துளசிங்க கோயில் போயிருக்காளா? பாப்பா, அண்ணிங்கடா? அம்மா, துளசி எங்க? துளசி எங்கம்மா? நீ விபத்துல இறந்துட்டு கேள்விப்பட்டது. வீட்டை விட்டே போயிட்டாப்பா. போயிட்டா? போய் என்னடா சொல்ற? என்ன சொல்ற? அம்மாவை காட்டி கொடுக்கவும் எனக்கு மனசு வரல. அதே சமயத்துல என்னால போய் என்ன போய் சொல்லணும்? நீயே போய் சொல்லணும். துளசி எங்க? சொல்லு, துளசி எங்க? லாரி விபத்துல நீங்க இறந்துட்டதா அந்த விநாயக வந்து சொன்னான். அதை கேட்ட உடனே அண்ணி அழுது துடிச்சாங்க. அண்ணி இந்த வீட்டுக்கு மருமகனா வந்ததுனால தான் உங்களுக்கு அப்படி ஆச்சுன்னு அந்த பாவி இல்லாததையும் போலாதையும் சொல்லி அம்மாவை தூண்டி விட்டான். அம்மாவை அதை உண்மைன்னு நம்பி அண்ணிய வீட்டை விட்டே போக சொல்லிட்டாங்க. அம்மா, அம்மா துளசி வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க. ஆமாண்ணே, அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம அண்ணியோட அப்பா இறந்துட்டாரு. மாமா செத்துட்டாங்க. ஐயோ ஐயோ. துளசி அண்ணி ஆத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க.
அம்மா அம்மா என்னம்மா இப்படி செஞ்சுட்டீங்க? தம்பி, துளசி தற்கொலை பண்ணிக்குமா நான் நினைக்கவே இல்லப்பா. ஏம்மா நினைக்கல? புருஷனை பறி கொடுத்த ஒரு பொண்ணோட கவலையும் கஷ்டம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்களே அதை அனுபவிச்சவங்க தானே. அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அப்பா திடீர்னு செத்து போயிட்டார். அப்ப நீங்க கதறி துடிச்சீங்க. நான் இந்த கையால தானமா உங்க கண்ணீரை தொடச்சு விட்டேன். ஆமா, அதே மாதிரி உங்க கையால துளசியோட கண்ணீரை துடைக்காம விட்டுட்டீங்களே. அப்பா அப்பா செத்தோட நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? ஐயா உனக்காதான் ஐயா என் உயிரை வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா இல்லையா? அதே மாதிரி அம்மா துளசி என் மரம் போயிட்டா இனிமே நீதாமா எனக்கு தொலைன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா அவளுக்கு இந்த பயங்கரமான முடிவு ஏற்பட்டிருக்குமாப்பா. எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு இனிமே எனக்கு ஆறுதல் சொல்லி என்னம்மா பிரயோஜனம்? அம்மா பெத்த தாயை விட கட்ட பொண்டாட்டிய பெருசா நினைக்கிறேன்னு தப்பா இடம் போட்டுறாதீங்கம்மா, தப்பா இடம் போட்டுறாதீங்க. நடக்க கூடாது நடந்துடும், அதை மறந்துடுப்பா. மறக்கிறதா கல்யாணம் முடிச்சு 6 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி நடந்து போச்சு? எப்படி மறக்க முடியாதுப்பா, முடியாதுப்பா. துளசியில அது வீட்டுல இனிமே எனக்கு இடம் கிடையாது. நான் போறேன்ப்பா, நான் போறேன். உங்களை கஷ்டப்பட வச்சுட்டு போயிடுவேன் மட்டும் நினைக்காதீங்கப்பா. இதுல நிறைய பணம் இருக்குது, இதை வச்சு அம்மாவை ஜாக்கிரதையா பாருங்கப்பா. இதான் போறேன்ப்பா. அதிகமா என்ன மாமா, மாப்பிளைக்கு தர வேண்டிய மரியாதை எல்லாம் குறையுது. ஞாபகம் இருக்கா? வீராசாமி வெடிகுண்டு. வெடிகுண்டாவது அணுகுண்டாவது உங்க அண்ணன் தான் வந்துட்டானே, விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சே. ராமு அண்ணன் வந்தது மட்டும் தானே உங்களுக்கு தெரியும். மத்தபடி வீராசாமி வாக்குமூலம், வெடிகுண்டு, சதி திட்டம் எல்லாம் கைவசம் இருக்குதே. குறைஞ்சது 7 வருஷமா தள்ளுவான். நானே தினம் வந்து முடிக்கிட்டு போறேன் ஜெயில. ஐயோ கோவாலு 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 கோவாலு, ஏதோ விஷயம் தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ. நீ போய் வேலையை பாரு. எப்படி கொஞ்ச நேரம் நீ வேலை பாரு, நான் உன் பொண்ணை பார்த்து. ஐயா வணக்கம். பாப்பா நல்லா இருக்கு. உங்க சாமிக்கு இன்னைக்கு என்ன டிஃபன்? தப்புப்பா, பிரசாதத்தை டிஃபன் சொல்லக்கூடாது. சரி, இன்னைக்கு என்ன ஐட்டம்? சக்கரை பொங்கல். ஓஹோ, எந்த கோடீஸ்வரனுக்கு என்ன உதவி செஞ்சாரோ உங்க சாமி. உனக்குதான் கடவுள் நம்பிக்கை இல்லையே, பின்ன ஏன் பூஜை நேரத்துக்கு மட்டும் கரெக்டா வந்து நிக்கிற? என்ன செய்யறது, தினமும் நான் டிஃபன் கிளம்புற நேரமும் நீங்க அவருக்கு டிஃபன் கொடுக்கற நேரமும் கரெக்டா இருக்கு. ஏதோ டிஃபன் காசு மிச்சமாகுதே நீங்க வர. இன்னும் கொஞ்சம் போடுறது. இது பக்தியோட கொஞ்சம் வாயில போட்டுக்கிற பிரசாதம், பசிக்கு வயிறார சாப்பிடுற ஆகாரம் இல்லப்பா. என்ன அருமையா இருக்கு. எந்த ஹோட்டல் அந்த டேஸ்ட் கிடைக்கும்? பாடு ஜோறுதான். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், பஞ்சாமிர்தம் எல்லாமே நீ கேட்காமலே நீ நிக்கிற இடத்துக்கு வந்து சேருது இல்ல. ஆனா இந்த நாட்டுல வாய் திறந்து கேட்டா கூட ஒரு வாய் சோறு கிடைக்காம எத்தனை ஏழைங்க பட்டினியா கிடக்குறாங்க உனக்கு தெரியுமா? நீ எங்க பதில் சொல்ல போற? அம்மா, நீங்க நல்லா குணமாயிட்டீங்க. டாக்டர், என் பார்வை தலையில பலமா அடிபட்ட அதிர்ச்சியில பார்வை போயிடுச்சு. திரும்பி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, கவலைப்படாதீங்க. ஐயா, இப்ப அவங்க கர்ப்பமா இருக்காங்க, பாத்துக்குங்க. வரேன். உயிரே தேவையில்லைன்னு நினைச்சேன். எனக்கு
இன்னொரு உயிர் எதுக்கு? ஐயா, எதுக்காக என்ன காப்பாத்துனீங்க? ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாற்ற வேண்டியது மனித தர்மம். உன் உயிரை போக்கிக்கிறதுக்கு உனக்கு எதுமா உரிமை? நீ வாழ வேண்டியது. அவரே என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் யாருக்காக வாழணும்? அப்படி சொல்லாதம்மா. உன் வயிற்றுல இருக்க குழந்தைய நீ காப்பாத்தணுங்கிறதுக்காக கடவுள் உன்னை பழைக்க வச்சிருக்கிற. என் வாழ்க்கையே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனைகளை உருவாக்குறது காலம், தீர்த்து வைக்கிறது கடவுள். அந்த கடவுள் உனக்கு நல்ல வழியை காட்டுவார். அது வரைக்கும் நீ இங்கேயே இருமா. ஆமாம்மா, இங்க நீ மட்டும் இல்ல, உன் மாதிரி ஆதரவில்லாத அனாதைங்க இங்க பல பேர் இருக்கிறாங்கம்மா. அதுல நான் ஒருத்தன். என்ன தவிர இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கடவுள் மேல பாரத்தை போடுவாங்க. ஆனா நான் மட்டும் அவர் மேல ஓவர்லோடு ஏத்துறது இல்ல. அவர் எவ்வளவுதான் சுமப்பாரு. சும்மாருடா பிரகாஷ். அம்மா, இவன் சாமி இல்ல பூதம் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் எங்க எல்லாருக்குமே செல்ல பிள்ளை இவன் தாமா. அக்கா, நீ நிம்மதியா இருக்கலாம். இங்க கறியும் சோறும் கிடைக்கலனாலும் கஞ்சியும் கருவேப்பிலை துவையலும் கண்டிப்பா உண்டு. கவலைப்படாத. ஐயா பாத்தீங்களா, அக்கா சிரிக்கிறதே மறந்துருச்சு. எல்லாத்துக்கும் உங்க கடவுள் தான் காரணம். தம்பி, கடவுளை குறை சொல்லக்கூடாதுப்பா, அது பாவம். ஐயோ, நீயும் கடவுள் பைத்தியமா? இங்க இருக்கிறது போதாது நீ வரையா? சரி சரி, நீ உட்கார்ந்து கடவுளை கும்பிடுங்க. நான் போய் கடவுள் பொம்மையை வித்து காசாக்கிட்டு வரேன். வரட்டுமா? அக்கா வரேன். வணக்கம்மா. வணக்கம். உங்க அண்ணன் நல்லா இருக்காரா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஏதாச்சு? இவ்வளவு நடந்துருச்சா? இப்ப அவர் எங்க இருக்காரு? தெரியலம்மா. அன்னைக்கு அவர் வீட்டை விட்டு போனவர் தான். நானும் தேடாத இடமே இல்ல, கண்டுபிடிக்க முடியல. அவர் எங்கேயாவது பார்த்தா எனக்கு தெரியப்படுத்துங்க. சரிங்க. இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம லவ் லாரி இப்பதான் சர்வீஸ் பண்ணி எடுத்த புது லாரி மாதிரி ஸ்மூத்தா ஓடுது. உனக்கு எப்படி இருக்கு? சுகமோ சுகம். லட்சுமி லட்சுமி கோபாலே லட்சுமி கோபாலே லட்சுமி. ஐயோ, என் வீட்டோட புனித தன்மையே போச்சு. ஆமா, பெரிய கோயில். கோயில் பேசாத. கட்டின புருஷன் பொண்டாட்டி மாதிரி யாரா கட்டி பிடிக்கிற? புருஷன் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் போராடத்தான் நேரம் இருக்கும், கட்டி பிடிக்க ஏது நேரம்? அதனாலதான் காதல் சீசன்ல எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். உங்களுக்கு அனுபவம் இல்லையா மாமா? மாமா இந்த கிளீனர் போயிருக்கா மாமா? நேற்று கிளீனர், இன்னைக்கு டிரைவர், நாளைக்கு ஓனர். எதுக்கு? உங்க பேனருக்கும் உங்க பொண்ணுக்கும். அல்ல உடைச்சிருவேன். உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்டா கழுத? வீராட்சாணி, வெடிகுண்டு, வெளியூர் ட்ரிப்பு பார்த்தேன். அத மாத்திரம் ஞாபகப்படுத்தாதீங்க. நான் ஒரு மடைய தெரியும். சில நேரத்துல என்னையே நான் மறந்துடுறேன் மாப்பிள்ள. ஏப்பா, சும்மா பேச்சுக்குதான் மாப்பிள்ளையா இல்ல நிஜமாவே என்ன கட்டி கொடுக்க போறீங்களா? உங்க பொண்ணு கேக்குதே, பதில சொல்லுங்க. ஏன் மாப்பிள்ள, உங்க கல்யாணத்துக்கு உங்க அண்ணன் ராமு வரணுமா வேண்டாமா? வரணும். அவர்கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கணுமா வேண்டாமா? அவசியம் வாங்கணும். அவர் இல்லாம இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறது நீ சொல்லு. ஏன்பா, சந்தர்ப்பம் பார்த்து அவருக்கும் ஒரு வெடிகுண்டு வீராசாமியா? இனிமே அதெல்லாம் செய்யவே மாட்டாரு. எட்டுக்குடி முருகா, எங்க அண்ணன் ராமு எவ்வளவு சீக்கிரம் வளரும் அவ்வளவு சீக்கிரம் எங்க மாமனார் தலைமுடியும் தாடியும் உனக்கு காணிக்கையா செலுத்திடுறேன். வேண்டா, வேலியில சாஞ்ச வாழத்தார அடுத்த வீட்டுக்கார விலை பேசுற மாதிரி ஏன் முடிக்கு நீ வேண்டுதல் பண்றியா? ஏன்பா, எனக்கு புத்தி இருக்கா?
அவர் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அவருக்கு அப்பயே உண்டியல்ல போடுவாங்களா? ஐயோ என்ன மணிமணியா கேள்வி கேக்குறியா? மாமா, எங்க அண்ணன் ராமு வர வரைக்கும் உங்க முடியும் தாடியும் வளரட்டும், வளர்ந்து கொண்டே இருக்கட்டும். மழையா என்ன மொட்டை அடிக்கலாம்னு பாக்குறியா? ஆமா, அது முடியாதா? முடியாது. வீராசாமி ரெடி பண்ணு, வெளியிட்டு மாப்பிள்ள. அதை மாத்திரை சொல்லாத, அதை மாத்திரை சொல்லாத சொல்லாத. அத பாருங்க, நம்ம ராமு சார்ல. ஆமா. மிஸ்டர் ராமு, எங்க போறீங்க? கோபால் என்கிட்ட எல்லாம் சொன்னா, தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வாங்க. பிளீஸ் பிளீஸ் வாங்க. நடந்ததை நினைச்சு நடைப்பணமா அலையறதுல அர்த்தமே இல்லைங்க. வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படும் நான் நினைக்கிறேன். வாழ்க்கையில கஷ்டங்களை பழிச்சுக்க முடியுமே தவிர அதுல இருந்து யாரும் தப்ப முடியாது. அதெல்லாம் வேதாந்தம். நான் வாழ்றதுனால யாருக்கு என்ன நன்மை? மக்களுடைய மனக்கவலையை மறக்க வைக்கிறதுக்காக நீங்க வாழ்ந்தே தீரணும். எனக்கு 1000 கவலை இருக்கும்போது அவங்க கவலையை நான் எப்படி போக்க முடியும்? கடவுள் உங்களுக்கு இனிமையான குரல் கொடுத்திருக்காரு. உங்க பாட்டும் என் நாட்டியமும் ஒண்ணு சேர்ந்தா அத பார்த்து சந்தோஷப்படாத மனிதர்களே இருக்க முடியாது. அந்த சந்தோஷத்துல நம்ம மனக்கவலையை மறந்துடலாம். யோசிச்சு ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. பிரகாஷ், இப்ப பிறக்க போற குழந்தையினால துளசியினுடைய வாழ்க்கையில என்ன திருப்பம் ஏற்பட போகுதோ? என்ன பெருசா திருப்பம் ஏற்பட போகுது? ஏற்கனவே காலி வண்டி எடுக்க முடியாம மாடு கஷ்டப்படுது. இந்த நிலைமையில பாரத்தை வேற ஏத்தன மாதிரி குருடி ஆக்குனது போதாதுன்னு குழந்தை வேற. நல்லா இருக்கு உங்க சாமி செய்யற வேலை. காரணம் இல்லாம எந்த காரியத்தையும் கடவுள் செய்யறது இல்லப்பா. இப்ப உனக்கு புரியாது. ஐயா, தம்பி, துளசிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? ஆண்டவனே, அவளுக்கு மன நிம்மதியை கொடுப்பா. ஏமா, குழந்தை பிறந்ததுக்கு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, நீ அழறையே. பெத்த குழந்தைய பார்க்க முடியாது, பாவி ஆயிட்டேன். அத நினைச்சு வருத்தப்படாதக்கா. உன் குழந்தை எப்படி இருக்குன்னு நான் விமர்சனம் பண்றேன். மூக்கு உன் மூக்கு, கண்ணு உன் கண்ணு, மொத்தத்துல உன் முகம் மாதிரியே இருக்கு. இந்த ஜப்பான் பொம்மைக்கு என்ன பேர் வைக்கலாம்? உங்க இஷ்டப்படி பொண்ணு பிறந்துட்டா ராம துளசி நோய். ராம துளசி. ரொம்ப நல்ல பேரு. ஐயன், பழமையா இருக்கு. புதுமையா, ஷார்ட்டா, ஸ்வீட்டா ஒரு பேர் வைக்க கூடாது? பெண் குழந்தை பிறந்தா அந்த பேர் தான் வைக்கணும்னு அவரோட விருப்பம். நல்லதுமா, அப்படியே இருக்கட்டும். பாப்பா ராம துளசி. இன்னைக்கு ரூபாதேவியோட அழகான நடனமும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்க அருமையான பாட்டம் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருந்தது. ரொம்ப நன்றி. இந்த ஜோடி பொருத்தம் கண்ணறிஞ்சு இருக்குது. மேடையில மட்டும் இல்ல, வாழ்க்கையில நீங்க 2 பேரும் கணவனும் மனைவியா இருக்கணுங்கிறது தான் எங்க விருப்பம். ரொம்ப நன்றிங்க. வாங்க போலாம். என்னங்க, இன்னைக்கு ரசிகர்கள் சொன்னதை கேட்டீங்களா? எனக்கு இப்பதான் புரியும். மேடையில காதலர்களாக நடிக்கிற கலைஞர்கள் வாழ்க்கையிலும் காதலர்களா மாறி கல்யாணம் செய்து கொண்டு வந்து ரசிகர்கள் விரும்புறாங்க. கலைஞர்கள் மேல ரசிகர்களுக்கு எப்பவுமே ஒரு தனி அன்பு. திரையையும் மேடையும் கடந்து நம்முடைய சொந்த வாழ்க்கையையும் அவங்க கவனம் செலுத்துறாங்க. சில சமயத்துல அது அதிகமா போறதுனாலதான் இந்த கிசு கிசு செய்தியெல்லாம் வருது போல இருக்கு. வறண்டு போன என் வாழ்க்கை நதியில நீங்க வந்ததுக்கு அப்புறம் புது வெள்ளம் புரண்டு வர மாதிரி என் மனசுக்கு தோணுச்சு. உங்க பாட்டுக்கு தகுந்த மாதிரி
என் பாதங்கள் ஆடணும்னு ஆசைப்பட்டேன். அது நிறைவேறிடுச்சு. ரூபா, அடிபட்டு விழுந்த புறாவை அன்போட கையில் எடுத்து கருணையோடு அதன் காயத்தை தடவி கொடுக்கிற மாதிரி நீ எனக்கு ஆதரவு கொடுத்த. என் மனசுல ஒன்ன தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது. ரொம்ப நன்றி. என் கண்ணுல இருக்கிற உன் உருவத்தை செதுக்கிறதுக்கு கலைச்சிற்பி இப்பதான் என் இதயத்துல வரைகோடு போட ஆரம்பிச்சிருக்கான். அது பூர்த்தி அடைய கொஞ்ச காலம் பிடிக்கும். அந்த நல்ல நாளை ஆவலோட எதிர்பார்க்கிறேன். குட் நைட். குட் நைட். அம்மா நான் ரெடி. ரெடியா? பிளேட் எல்லாம் எடுத்து வச்சுட்டியா? எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும். எழுதிட்டியா? எங்க கொண்டு பார்க்கலாம். நீ எழுதியதை நான் பார்க்க கொடுத்து வைக்கலையம்மா. பார்க்க முடியாத உன் கண்ணுல இருந்து இந்த நீர் மட்டும் எங்க இருந்து வருதோ? ஏங்க உன் உச்சந்தலையில ஓர டேங்க் இருக்கும். நானும் இப்படி அழணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றேன். நடக்கல. நம்ம தலையில டேங்க் இல்ல, அதனாலதான் கண்ணீர் வர மாட்டேங்குது போல இருக்கு. அது ஏங்க அப்படி? நீ கொடுத்து வச்சோம்பா. எனக்கு கொடுக்க யாரு இருக்கா? நான் வாங்கி வச்சுக்கிறதுக்கு. அக்கா, கவலைகளை மறக்கிறதுக்கும் கஷ்டங்களை தாங்கிக்கிறதுக்கும் கத்துக்கணும். நான் மறக்காத கவலையா, தாங்கிக்காத கஷ்டமா, என் வாழ்க்கை எப்படி விடியாத பொழுதாயிடுச்சு. இந்த இருட்டுல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சா அப்புறம் நான் யாருக்குமே பாரமா இருக்க மாட்டேன். அவ்வளவுதானக்கா. நான் இருக்க பயமேன். எங்க அந்த ஸ்லேட்டை கொடு. என்ன எழுதி இருக்குன்னு பாக்கலாம். மொச்சக்கொட்டைய அடுக்குன மாதிரி என்ன அழகான எழுத்து. பாப்பா, சிக்ல புக்கா சிக்கா. ஏண்டா, இது தங்கம் நினைச்சுட்டு திருநீங்கல்ல, இது என்ன தெரியுமா? நிக்கல். விலை 1.25 ரூபா. இதுக்காக நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்கூட்டர்ல வந்து ஒரு பொம்பளை கலத்துல இருந்த செயினை பறிச்சுட்டு போறீங்களே, அதுவும் யாருகிட்ட இருந்து? ஒரு கண்ணு தெரியாத அனாதை கிட்ட இருந்து. கேட்கறதுக்கே அசிங்கம் அல்ல. போங்க. அக்கா, ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்த? பக்கத்து கடையில காய்கறி வாங்க வந்தேன்ப்பா. ஏன் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேனா? அக்கா, கண்ணு இருக்கிறவங்க கிட்டே கழுத்து மணி பறிச்சுட்டு போற காலம். ஆஹா, இனிமே உன்னை இப்படி விட்டு வைக்க கூடாது. ஏதாவது ஒரு கண்டாக்டர் அழைச்சிட்டு போறேன். எதுக்குப்பா? பேசாம வா சொல்றேன். ஆபரேஷன் செஞ்சா பார்வை வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அப்படிங்களா? ஆபரேஷனுக்கு என்ன செலவாகும் டாக்டர்? சுமார் 5000 ஆகலாம். 5000? எஸ். அப்படின்னா இன்னைக்கே நீ கல்கத்தாவுக்கு கிளம்புறியாப்பா? ஆமா. என்ன பாடுபட்டாவது 5000 ரூபாய் சம்பாதிக்கணும். அக்காவுக்கு கண் ஆபரேஷன் பண்ணி பார்வை வரும்படியா செய்யும். இந்த சின்ன வயசுல உனக்கு எவ்வளவு பெரிய மனசுப்பா. பிரகாஷ், இந்த அநாதை மேல உனக்கு ஏன்பா இவ்வளவு அன்பு? அவநம்பிக்கையோட அழுதுட்டு இருக்கவங்கள சிரிக்க வைக்கணும். அதுதான் என் லட்சியம். கேட்டியம்மா, கடவுள் இல்லைங்கிறான். எங்க இறக்கம் இருக்கோ அங்க கடவுள் இருக்காருன்னு மகான்கள் சொல்லி இருக்கார். அப்படி பார்த்தா அவனுடைய இதயத்திலே கடவுள் இருக்கார். அது அவனுக்கு தெரியல. அது உங்களுக்கு தெரியுமா? சிரிப்பு பதிலாகாது. பிரகாஷ், நீ எடுத்திருக்கிற இந்த நல்ல காரியத்துல கடவுள் உனக்கு கருணை காட்டுவார். போயிட்டு வாப்பா. பாப்பா, போயிட்டு வரட்டுமாமா? அக்கா, பாப்பா சாக்லேட் கேட்கும் போதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், படிக்க கூடாது. என்ன? எங்க மாமா குத்த கொடு. அக்கா போயிட்டு வரட்டுமா? ஐயா வரேன். அம்மா வரேன். போயிட்டு வா தம்பி.
சீக்கிரம் ஒரே சிக்கல். சிக்கல் சிங்கார வேலா, சீக்கிரம் சிக்கலை எடுத்து விடப்பா. அம்மா, ஊர்ல இருக்கிற ஈரும் பேனும் வந்து என் தாடியில தங்கிருச்சு போல இருக்கு. ஒரே அரிப்பு. அது மட்டும் இல்லப்பா, மூட்டைப்பூச்சி கொசு அதெல்லாம் கூட இருக்கு. இதோ வந்து விட்டான் கொசுவின் எதிரி, மூட்டைப்பூச்சியின் மூல விரோதி பேகான் ஸ்ப்ரே. மாவா, எந்திருங்க எந்திருங்க, ஆசையாம நில்லுங்க. அப்பா திரும்புங்க. எது முன்னால எது பின்னால ஒண்ணுமே தெரியலையே. இருக்கட்டும். போதும் 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 போவாலு, சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலாம். அது எப்படி? ராமண்ண வந்தாதானே கல்யாணம் சொல்லிருக்கீங்க. இங்க உட்கார்ந்து வந்துட்டு வரா, நாம போய் தேட வேண்டாம். அருமையான ஐடியா. நாளையில இருந்து ஊர் ஊரா போய் தேடுவோம். ஒரு 10,000 ரூபாய் எடுங்க. இதுக்கு அங்கங்க போய் ஹோட்டல்ல தங்க வேணாம், செலவுக்கு நான் வரல. வீராசாமி, வெடிகுண்டு வெளியூர் ட்ரிப்பு வர்ற, பணம் தர்ற. எப்போ? விலகு. பேங்க் போயிட்டு வந்து இப்பதான் வீடு ஒரு கலையா இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன பயம். இதுக்கு மேல ஏதாவது காரணம் சொல்லி உங்க அப்பா நமக்கு தடை போட்டாருன்னா? துளசி, ஒரு கஷாயத்தை குடிமா. எப்படி குதிக்குதே? பரவாயில்லம்மா, சரியாயிடும். அம்மா, ராம துளசி எங்கம்மா? எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருக்கும். இல்லம்மா, காலையில இருந்தே காணோம். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வரேம்மா. நீ படுத்துக்கோ, படுத்துக்கோமா. உள்ள போக கூடாதுமா. ஐயா, நான் பொம்மை ஆக்கிறதுக்காக தான் போறேன். போக கூடாது. என்னையா? ஐயா, நான் உள்ள போய் பொம்மை வைக்கிறேன்னு சொன்னா விட மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படி பாக்குறீங்க? நான் என்ன திருடவா போறேன்? ஆமாப்பா, அவங்க என்ன திருடவா போறாங்க? ஐயா, இந்த பொம்மை பாருங்க, அழகான பொம்மை. ஒண்ணு வாங்கிக்கோங்க. எங்க வீட்டுல குழந்தை இல்லையம்மா. குழந்தை இல்லைன்னா என்ன? வீட்டுல பொம்மை வச்சுக்க கூடாதா? எங்க வீட்டுல எங்க அம்மா நிறைய பொம்மை வச்சிருக்காங்க. எங்க வீட்லயும் தான் குழந்தை இல்ல. நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான். ஏ, உங்க அப்பா? எனக்கு அப்பா கிடையாது, எங்க அம்மா மட்டும்தான். எங்க அம்மாக்கு இப்ப உடம்பு சரியில்லை, மருந்து வாங்க கூட காசு இல்ல. காலையில இருந்து நான் ஒரு பொம்மை கூட வீக்கல. ஐயா, ஒரு பொம்மை வாங்கிக்கோங்க ஐயா. அந்த பொம்மை எடு. என்ன விலை? 10 ரூபாய். இந்தா. என்கிட்ட சில்லற இல்லையே. பரவாயில்லம்மா, அம்மாவுக்கு மருந்து வாங்கணும்னு சொன்னீல, வச்சுக்கோ. ஐயா, ஐயா. அம்மா, அம்மா, இந்த ராம துளசி எங்க போயிட்டாலோ தெரியலையே. அம்மா, நான் வந்துட்டேம்மா. ஏண்டி, எங்க போன? எங்க போன? எங்க போனன்னு கேக்குறேன். அம்மா, நான் பொம்மை வைக்க போனேம்மா. என்கிட்ட கேட்காம போவியா? போவியான்னு கேக்குறேன். போவியா? ஏற்கனவே நான் குருடி, இதுல வேற நீ காணாம போயிட்ட. எங்க போய் தேடுதுன்னு? அம்மா, புட்டல் தாத்தா காலையில இருந்து காணா. உன் ஜோரத்துக்காக மருந்து வாங்க பொம்மை வைக்க போனேம்மா. மருந்து வாங்க போனியா? ஆமாமா, டாக்டர் இந்த மருந்த 2 நாளைக்கு சாப்பிட சொன்னார்மா. அருமை தெரியாம இந்த பாவி ஒண்ணு அடிச்சுட்ட. ரூபா, ரூபா, இத பச்சை மீரா பொம்மை அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. எங்க வாங்குனீங்க? வெளியில ஒரு பாப்பா வச்சுட்டு இருந்தது, வாங்க. உனக்கு ஆயுது 100. இதான் நான் சொன்னது. என்ன பாப்பா? இந்த காலத்துல இப்படி ஒரு அம்மா இருக்காங்களா? எங்க அம்மா இருக்கிறாங்களா? அந்த பணத்துலதான் உன்னை மருந்து வாங்கிக்க சொன்னேன். சும்மா கொடுத்தா வாங்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லி இருக்கிறாங்க. என்னடா இது பெரிய நம்பா போச்சு. இப்ப
இப்ப நான் என்ன செய்வேன்? அம்மா நீங்களா சொல்லுங்கம்மா. ஒண்ணு செய், பாக்கி பணத்துக்கு பொம்மையை கொண்டு வந்து கொடு. என்கிட்ட நிறைய பொம்மை இருக்கு. உங்களுக்கு என்ன பொம்மை வேணும்? எல்லா பொம்மையும் கொண்டு வா, நாங்க வாங்கிக்கிறோம். நிஜமா? நிஜமா? அப்போ எனக்கு நிறைய காசு போடும். நானும் புது கவுன் வாங்கிக்குவேன். ஏன் பாப்பா, உனக்கு வேற கவுனே இல்லையா? இல்ல. உன் பேர் என்ன டார்லிங்? என் பேரு ராம் துளசி. நான் வரேன். ஏன் அப்படியே நின்னுட்டீங்க? எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா அது கிராம துளசின்னு பேர் வைக்கிறதா நாங்க முடிவு பண்ணியிருந்தோம். நினைச்சதெல்லாம் நிறைவேறிட்டா அப்புறம் கடவுளுக்கு என்ன வேலை? வாங்க சாப்பிடலாம். ஹலோ பாப்பா, நீ எப்போ வந்த? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, ரொம்ப பிரமாதம். இத பாத்தியா, உனக்காக நாங்க என்ன வாங்கி வந்திருக்கோன்னு. இங்க போடு பாக்கலாம். உடனே அனுப்பிச்சுங்க. இப்ப பாப்பா எப்படி இருக்கு பாத்தீங்களா? லவ்லி, இளவரசி மாதிரி இருக்கா. இந்த பாப்பா, உன் பொம்மைக்காக இந்த பணத்தை எடுத்துக்கோ. அப்ப இந்த கவுன அதுவும் உனக்காக தான், போட்டுட்டு போ. போட்டு போனா அம்மா திட்டுவாங்களே. திட்ட மாட்டாங்க பாப்பா. இந்த ட்ரெஸ்ல உங்க அம்மா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன் பாப்பா அழுவுற? ஏன் பாப்பா அழுவுற? எங்க அம்மாக்கு பார்க்க முடியாது. ஏன் பாப்பா? அவங்களுக்கு 2 கண்ணும் தெரியாது. ஏன் பாப்பா, உங்க அம்மாவை நல்ல டாக்டர் யாரும் பார்க்கலையா? பார்த்தாங்க. கண்ணு ஆபரேஷன் பண்ண கண்ணு வருமா, அதுக்கு உடச்சதுக்கு யாரும் இல்ல. நான் இருக்கேன் பாப்பா, நான் இருக்கேன். உங்க அம்மாவுக்கு மறுபடி கண்ணு வரும்படியா நான் செய்யறேன். நிஜமா? நிஜமா. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, உங்க அம்மாவை ஒரு நல்ல டாக்டர் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பார்வை வந்து உன்னை பார்க்க முடியா செய்யறப்ப. ரொம்ப நன்றி ஐயா. இந்த சின்ன வயசுல பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றியே. யாரு உதவி செய்தாலும் எங்க அம்மா நன்றி சொன்னு சொல்லிருக்காங்க. உங்க அம்மா நல்ல அம்மா, அதனாலதான் அப்படி சொல்லிருக்காங்க. ரூபா வா, பாப்பா கொண்டு போய் விட்டுட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு வந்தேன். சரி வாங்க. நமஸ்காரம். வாங்க வாங்க. சார், இவங்க பெங்களூர் பார்ட்டி. நம்ம கலை நிகழ்ச்சிக்காக போன மாசமே அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப உங்ககிட்ட பேசி தேதியை முடிவு பண்றதுக்காக வந்திருக்காங்க. 1 hour வெயிட் பண்றீங்களா? நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். மன்னிக்கணும் சார், நாங்க அடுத்த பிளைட்லயே போகணும். எங்க விஷயத்தை பேசி முடிச்சிட்டு 10 நிமிஷத்துல அனுப்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். சொல்றேன். ரூபா, நீ பாப்பா கொண்டு போய் வீட்டுல விட்டுரு. அப்பா, நான் அப்புறமா வந்து உங்க அம்மாவை பாக்குறேன். அம்மா. ராமதுளசி. அம்மா. வந்துட்டியாமா? வந்துட்டேம்மா. பொம்மை எல்லாம் வித்துட்டியா? வித்துட்டேம்மா. இந்தாமா 50 ரூபாய். 50 ரூபாயா? இது இவ்வளவு பணம்? அந்த ஐயா கொடுத்தாங்க. புண்ணியமா, நல்லா இருக்கட்டும். ஏமா, கம் புதுசு போல இருக்கு. ஆமாமா. எது? அந்த அம்மா கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றி சொன்னியா? தேவையில்லம்மா, உங்களை பாக்கிறதுக்காக நானே வந்திருக்கேன். வாங்க வாங்க. பாத்தீங்களா, உங்களை வச்சுக்கிட்டு என் பொண்ணு எனக்கு விளையாட்டு காட்டுறா. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாமா. அதுல முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கொஞ்சம் மோராவது சாப்பிடுங்க. இது என் வீடு மாதிரி, எனக்கு எதுக்கு உபச்சாரம்? நீங்க ரொம்ப நல்லவங்க. என் பொண்ணு சொன்ன உங்களை பத்தி. உங்களை கண்ணு தெரியாதுன்னு இன்னைக்குதான் பாப்பா சொல்லிச்சு. பிறவிலேயே அப்படித்தானா? இல்லம்மா, சில வருஷங்களுக்கு முன்ன ஒரு விபத்துல என் தலையில அடிபட்டு அந்த அதிர்ச்சியில எனக்கு பார்வை போயிடுச்சு. எனக்கு மறுபடியும் பார்வை வரும்படியா செய்யறதுக்காக பிரகாஷ்ங்கிற பையன் எனக்கு தம்பி மாதிரிங்க. அவன் பணத்துக்காக கல்கத்தா போயிருக்கான். அது இருக்கட்டும், உங்களை கண்ணு ஆபரேஷன் பண்ணி பார்வை வரும்படியா நான் செய்யறேன். என்னால எதுக்கு உங்களுக்கு வீண் செலவும் சிரமமும்? அப்படி இல்ல, உங்களுக்கு பார்வை கிடைச்சா அதை விட எங்களுக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு? உங்களை பாக்குறதுக்காக அவரும் ஆவலா புறப்பட்டாரு, ஆனா வர முடியல. யாரு? உங்க கணவரா? கணவராக போறாரு. வர ஆவணி மாசம் எங்களை கல்யாணம். அப்படியா? நல்லபடியா இருக்கட்டும். ஏதோ போன ஜென்மம் ஒண்ணு இருந்து அதுல நம்ம அக்கா தம்பியா இருந்திருப்போமோ என்னமோ. இந்த ஜென்மத்துல
என் மேல நீங்க எவ்வளவு அன்பு இறக்கம் காட்டுறீங்களே. உங்களுக்கும் உங்க வருங்கால கணவருக்கும் என் வாழ்நாள் எல்லாம் கடமைப்பட்டிருக்கேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எங்களுக்கு இந்த குழந்தை மேல ஏற்பட்ட அன்புதான் எல்லாத்துக்கும் காரணம். நான் போய் டாக்டரை பார்த்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்து உங்களை அழைச்சிட்டு போறேன். நான் வரேன் பாப்பா. என்ன டாக்டர்? இவங்களுக்கு பார்வை வருமா? டாக்டர் ஆபரேஷன் பண்ணா நிச்சயமா வரும். அப்ப ஆபரேஷனுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க டாக்டர். ஓய், இன்னும் 2 நாள்ல வச்சுக்குவோம். கடவுளே, எங்க அம்மாக்கு பார்வை வந்து என்ன பார்க்கணும். அப்போ நானும் எங்க அம்மாவும் உன்னை தினா வந்து கும்பிடுறோம். கவலைப்படாதம்மா, உங்க அம்மாவுக்கு கண்டிப்பா கண் பார்வை கிடைக்கும். நிஜமா கிடைக்குமா தாத்தா? கட்டாயமா கிடைக்குமா. கடவுளை நம்பிட்டா கைவிடவே மாட்டார். ஆமா, சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். இங்க எங்களுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. வீட்டுல வேலை நிறைய இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல 4-5 நாள் நான் எப்படி வெளியூர் வர முடியும்? சார், நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த கலைநத்தத்தை கட்டி முடிச்சு உங்க கையால சிறப்போட நடத்தணுங்கிறதுக்காக தான் சார் காத்திருக்கேன். சார், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவங்க கலை மன்றத்துக்கு நாம தான் ஸ்பெஷல் ஷோ நடத்தி வசூல் பண்ணி கொடுத்திருக்கோம். அப்படியா? நான் போயிட்டேன்னா வேலையெல்லாம் யார் கவனிக்கிறது? வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம், உட்காருங்க. என்ன விசேஷம்? நம்ம கலைமன்ற திறப்பு விழா சம்பந்தமா வந்திருக்கோம். ஐயா கண்டிப்பா வரணும். ஆமாங்க, முக்கியமான விஷயம். அவங்க விரும்பி கூப்பிடுறாங்க, போயிட்டு வாங்க. அப்படின்னா வா, 2 பேரும் போயிட்டு வரலாம். நான் எப்படி வர முடியும்? நாளைக்கு அந்த அக்காவுக்கு கண் ஆபரேஷன். நான் பக்கத்துல இல்லனா நல்லா இருக்குமா? கரெக்ட். நீ பக்கத்திலே இருந்து அவங்களுக்கு வேணுங்கிற சௌரியம் எல்லாம் செய்து கொடு. ஓகே, நீ போய் பெட்டி இருக்கு, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ரொம்ப நன்றிங்க. ஒரு ஏர் கண்டிஷன் டபுள் ரூம், ஒரு சிங்கிள் ரூம். ரெண்டாவதுக்கு டபுள் ரூம் ஏசி எங்களுக்கு, சூடான சிங்கிள் உங்களுக்கு. வாடகை என்ன? 180. ரெண்டுக்குமா சேர்த்து 180 ரூபாய். ஒரு மாசத்துக்கா? இல்ல, ஒரு நாளைக்கு. சல்லிசா ரூம் கிடையாதுங்களா? நான் கயத்து கட்டில தான் படுப்பேன். எதிர்த்தா போல சாமியார் மடம் இருக்கு, அங்க போங்க. போலாமே. என்னப்பா நீங்க கொஞ்சம் கூட இது இல்லாம? அப்போ ராமு அண்ணே. ராமுவே தான். ஆஹா, கண்டேன் ராமுவை. அண்ணே 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 அண்ணே, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ராமு ராமு ராமு. எழுதுங்க. யாரு பெரியவர்? சாமியார் மாதிரி இருக்கு. நான் சாமியார் இல்ல ராமு, விநாயகம். உனக்கு செஞ்ச பாவத்துக்கு இப்படி அனுபவிக்கிறேன். முதலாளி, என்ன இதெல்லாம் வேஷம்? வேஷம் இல்ல, உண்மை. உன்னை கண்டுபிடிச்சு மன்னிப்பு கேட்கற வரைக்கும் இப்படியே இருக்கணும்னு கோபால் கண்டிஷன் போட்டான். கண்டிஷனா? இட்டுச்சனா தெரியுமா? அண்ணே, இந்த ஆள் செஞ்ச பாவத்துக்கு அவரை அழவிடணும் தான் இப்படியே இருக்க சொன்னேன். சரி, போன போது எதிர்த்தாப்புல சவர கடை இருக்குது, அங்க போய் சுத்தமா மொட்டை அடி, கூடவே பண்ணி கூட்டிட்டு போ. உண்மையா? பொண்ணுக்கு மொட்டை அடிச்சா அசிங்கமா இருக்குங்க. பரவாயில்ல, எனக்கு மொட்டை தான் பிடிக்கும். ஓடா மட்டை. அண்ணே, எப்படின்னு இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? போன நீ நல்லா இருக்கீல்ல? நல்லா இருக்கண்ணே. பா, எல்லாத்தையும் சொல்றேன். வண்டியில அம்மா, உன் கட்டை வைக்க போறேன். முதல்ல மங்களா இருக்கும், அப்புறம் தெளிவா தெரியும். சரிங்க. என்ன பெத்த மகளாட்டம் அன்பு காட்டி ஆதரிச்ச பூஜாரி ஐயா வந்திருக்காங்களா? நான் இங்கதாம்மா இருக்கேன். பெரியம்மா இருக்கேம்மா. என் கூட பிறக்காத தங்க ரூபா இதோ உன் பக்கத்துலதான் இருக்கேன்க்கா. நானும் இங்கதாம்மா இருக்கேன். எனக்கு கண்ணு தெரியுது டாக்டர். என்னால பார்க்க முடியுது, என்னால பார்க்க முடியுது, என்னால பார்க்க முடியுது பூஜாரி ஐயா. தெரியுமா, எனக்கு கண்ணு தெரியுது. அப்பா, அக்கா. அம்மா, என்ன தெரியுதாம்மா? என் கண்ணே, நீ பிறந்ததுக்கு அப்புறம் உன் முகத்தை நான் இப்பதாம்மா பாக்குறேன், இப்பதான் பாக்குறேன். அம்மா, புதுசா பார்வை வந்த நிலையில கண்ணீர் விடுறது கண்ணுக்கு நல்லது இல்லம்மா. நான் இல்ல டாக்டர், இது ஆனந்தத்துல வர்ற கண்ணீர். ஏமா, ரூபா காலை தொட்டு கும்பிடு. என்னக்கா இதெல்லாம்? ரூபா, நான் உன்னை விட வயசுல மூத்தவன். நன்றியோட நான் தொட வேண்டிய உன் காலடிய என் குழந்தைய விட்டு தொடறதுல தப்புன்னம்மா. நீ எனக்கு கண் கொடுத்த தெய்வம். இனிமே எப்படியாவது என் குழந்தைய நான் காப்பாத்திப்பேன். அக்கா,
ஓஹோய். வாங்க 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 வாங்க. ஏய் பசங்களா, எப்படி இருக்கீங்க? இந்தாங்க உங்களுக்கு கல்கத்தா ஸ்வீட்டு பிஸ்கட். போய் சாப்பிட போடுங்க. இப்பதாமா வந்தேன், கொஞ்சம் இருக்கு. உங்களுக்கு கல்கத்தா படம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குப்பா. பாப்பா, ராம துளசி. ஐ பாப்பா, இந்த பாரு நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. அம்மா, யார் வந்திருக்கான்னு பாருங்க. பாப்பா எப்படி இருக்க? வணக்கம் இருக்கு இல்லையா? பிரமாதமா இருக்கேன். நீ எப்படி இருக்கீங்க? உங்க கடவுள் சௌக்கியமா இருக்காரா? அப்படியே இருக்க, இன்னும் மாறல. அக்கா, பாப்பா, என்னம்மா அதுக்குள்ள எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டியா? அக்கா, உனக்கு கண்ணு தெரியுதா? தெரியுது. உனக்கு பார்வை வந்துருச்சா? ஆமாப்பா, நீ கல்கத்தா போன முகூர்த்தம் ஒரு புண்ணியவதி வந்து ஆபரேஷனுக்கு பண உதவி செய்து பார்வை கொடுத்துட்டா. அப்படியா? ஆமாப்பா, எல்லாம் கடவுளோட கருணைதான்பா. அடிச்சீங்களா உங்க வழக்கமான துருப்ப? அக்கா கண்ணுக்கு பிரகாசத்தை கொடுத்து பிரகாஷ்ங்கிற பேரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைச்சா உங்க கடவுள் எனக்கு கடுக்கா காட்டிட்டு அந்த சான்ஸ் அவர் அடிச்சிட்டு போயிட்டாரு. கொள்ளாத ஆளியா உங்க கடவுள். அக்கா, உனக்காக கல்கத்தா போய் கஷ்டப்பட்டு 5000 ரூபாய் கொண்டுட்டு வந்திருக்கேன். என்ன செய்யறதுன்னு புரியல. சரி, நாக்கு செத்து போய் வந்திருக்கேன். காரசாரமா ஏதாவது சாப்பாடு போடுறது. சரிவா. அடுத்தது எம்எஸ் விஸ்வநாதன். மெல்லிசி மன்னர் தானே? ஆமா. ஏன் அவர் நம்ம கல்யாணத்துக்கு வரமாட்டாரா? நல்லா சொன்னப்போ கலைஞர்கள் வீட்டு கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவார். ஆமா, அதெல்லாம் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இது நாம நேர்ல கொண்டு போய் கொடுக்க வேண்டியது. யாருக்கு? அக்காவுக்கு. எந்த அக்கா? அதான் நம்ம ராமதுளசியோட அம்மா. ஓஹோ, அதோட ஆசிரமத்துல இருக்கிற மத்தவங்களுக்கும். வெரி குட். நாம 2 பேரும் நேர்ல கொண்டு போய் கொடுத்தா அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வா, முதல்ல அந்த வேலையை கவனிப்போம். வாங்கம்மா. ஹலோ பாப்பா. ஹலோ. அம்மா கூப்பிடுமா? அம்மா கடைக்கு போயிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க. ராம துளசி. மாமா, மாமா, நான் சொன்னேன்ல அந்த ஐயாவும் அம்மாவும் இங்கதான். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இதுவரைக்கும் நான் எந்த கடவுளும் கும்பிட்டதில்ல. இப்போ ஒரு ஏழைக்கு கண் கொடுத்த உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி. ரூபா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போய் இறங்கிட்டு வண்டி அனுப்புறேன். நீ இருந்து கொடுத்துட்டு சரிங்க. வா. வரேன். வாங்க. உள்ள வாங்க. உட்காருங்க. நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். அதோ அம்மா வந்துட்டாங்க. அம்மா, யார் வந்திருக்கான்னு பாரு. வாமா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லக்கா, உங்களை பாக்குறதுக்காக அவரும் வந்திருந்தாரு. அவரும் வந்திருந்தாரா? ஆமா, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்திருந்தீங்கன்னா அவரையும் பாத்துருக்கலாம். என் ராசியே அப்படித்தான். முக்கியமானவங்க வந்து பார்க்க முடியாம போச்சு. வருத்தப்படாதீங்க, கல்யாணத்துல பாத்துக்கிட்டா போச்சு. இந்தாங்க பத்திரிகை. ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பா வரேன். என்ன நீங்க அந்நியர் மாதிரி பேசுறீங்க? முன்னாடியே வந்து எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க தான் செய்யணும். உங்களை விட்டா இந்த அனாதைக்கு வேற யாரு இருக்கா? இந்த அன்பு கைதா எனக்கு அலங்காரம் செய்யணும். அப்பா, அது மட்டும் வேண்டாமா? நான் எதுக்கு சொல்றேன்னா, இது எப்ப நான் ஒரு அனாதைன்னு அழிச்சோ அப்பவே என்னோட மூட நம்பிக்கை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டேன். உண்மையான அன்போட இருக்கிறவங்க எதை செஞ்சாலும் அது கடவுளுக்கு பிடித்தமாவே இருக்கும். நீ 1000 தான் சொன்னாலும் அதெல்லாம் வேண்டாம். நான் சொன்னா சொன்னதுதான். நீங்க தான் வந்து எனக்கு கல்யாண அலங்காரம் பண்ணணும். நான் வரேன்க்கா. துளசி, ஆரத்தி எடுத்துக்கம்மா. எங்க குழந்தை வல்லியா? எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா. அம்மா, துளசி, அத்தை, நல்லா இருக்கிறியா அம்மா? அத்தை, நீங்க எப்படி இங்க? செஞ்ச பாவத்தை தொலைக்கிறதுக்காக கோயில் கோயிலா அலைஞ்சிட்டு இருக்கிறம்மா. அம்மாடி, சாமி, அந்த குங்குமத்தை கொடுங்க. அத்தை, நீ சுமங்கலிமா? உன் புருஷன் உயிரோடு இருக்கிறாமா? அத்தை, நிஜமாவா? நிஜமாவா? அத்தை, போனதுக்கு அப்புறம் என் புருஷன் லாரி விபத்துல தப்பிச்சு வந்துட்டாமா? உன் முடிவுக்கு நான் தான் காரணம்னு என் மேல கோவிச்சுட்டு வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டான்.
எங்க இருக்கிறா என்னன்னு ஒரு விவரமும் தெரியலம்மா. ஐயா பூஜாரி ஐயா, நான் சுமங்கலி ஐயா. கடவுளோட கருணை. முருகா முருகா. உங்க சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே உங்க கணவரை தேடி கண்டுபிடிக்க நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றிமா. ரூபா, என் கையால உன் நெத்தியில பொட்டு வைக்க சொன்ன வேலை என் நெத்தியில பொட்டு வந்துருச்சு. இந்த அன்பு தேவதை என் வீட்டுல அடியெடுத்து வச்ச நாள்ல இருந்து என் வாழ்க்கையில புது திருப்பம் ஏற்பட்டு எல்லாமே நல்லபடியா நடக்குது. இனிமே நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். உனக்கு கல்யாண அலங்காரம் மட்டும் இல்ல, நானே முன்ன நின்று உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். வா. என்ன அதை விட்டீங்க? இது தேராத கையில் அள்ளு அள்ளு. ஏழு ஏழு போடு, ஏழு போடு, ஏழு போடியா. அவன் சொல்றான் அதை எடு, வேற போடு. தப்பு தப்பா விளையாட்டு சொல்லி விட்டுட்டு கல்யாண வீட்டுல வர்றவங்க எல்லாம் யார் கவனிக்கிறது? அதுக்கெல்லாம் வேற ஆளை போட்டாச்சுன்னு நான் எப்போதுமே உங்க பக்கத்துலதான். அப்ப கிளீனர்னா இப்ப மாப்பிள்ள தோழ. அது கல்யாண நேரத்துல பாத்துக்கலாம். நீங்க இல்லன்னா சரிப்படாது, போவீங்க. என்னென்ன போட நீ எல்லாரும் புல் கோழிப்பா. இங்க 2 ஜோகரு நாளை போய் வருவா. ஓம் பூஸ்வாம் ஓம் புவஸ்வாம் ஓம் சுவஸ்வாம் ஓம் போத்பவஸ்வஸ்வாம் அக்னிஹேவனாம் யோனோ விஜாபூஜாம் நமஸ்தயாமி. துளசி, உனக்கு கண் கொடுத்த புண்ணியவதிக்கு உன் கணவரை கல்யாணம் செய்துக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அவ கொடுத்த கண்ணாலே உன் கணவரை பாக்குற பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. அவ குங்கும குளத்துக்கு நீ குறுக்க நிக்காத. நீ நன்றி கடன் செலுத்துறதுக்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இங்க இருந்து போயிடு, போயிடு, போயிடு. வா அண்ணே, அண்ணே நீங்க அண்ணே, 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 அண்ணே உயிரோடு இருக்காங்க. யாரு? துளசி அண்ணே உயிரோடு இருக்காங்க. துளசி உயிரோட இருக்காங்க? என்னடா சொல்ற? ஆமாண்ணே, இப்ப என் கண்ணால பார்த்தேன். இங்க இருந்து ஒரு பாப்பாவை கூட்டிட்டு ஓடிட்டாங்க. மை காட். நீங்க சொல்றது எங்க ஆசிரமத்தில் இருக்கிற துளசியா? ஆமா, அவங்கதான். அப்படின்னா 5-6 வருஷங்களுக்கு முன்னால ஆத்துல விழுந்து தற்கொலை பண்ணி. ஆமா, அவங்களேதான். சத்தியமா அவங்கதான் எங்க அண்ணி. அப்போ துளசியினுடைய கணவன் லாரி டிரைவர் ராமுங்கிறது நான் தான். என்பகளா? கடவுளே, கடவுளே. நீங்க எவ்வளவு கொடுத்து வச்சவங்க. காணாம போன புதையல் கைக்கு கிடைச்சிடுச்சு. இன்னும் என்னங்க யோசனை? புறப்படுங்க. ரூபா, பித்து பிடிச்ச மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த எனக்கு பேரும் புகழும் கொடுத்து என்ன மனிதனாக்கின. கல்யாண மேடை வரைக்கும் கொண்டு வந்து உன்னை உட்கார வச்சுட்டு உன்னை அவமானப்படுத்துறதுக்கு என் மனசு தாங்கல. அதே நேரத்துல நான் தாலி கட்டிய மறை உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் கழுத்தை நீட்ட நானும் தயாரா இல்ல. என் மேல உயிரியே வச்சிருக்கிற துளசி அக்காவுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கை. எனக்குன்னு இருக்கவே இருக்கு. 5 கலர் பல்பு, 50 அடி மேடை, 500 ரசிகர்கள். இந்த வட்டத்துக்குள்ளேயே என் வாழ்க்கை அடைக்கிடும். ரூபா, ரூபா, எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. சீக்கிரம் புறப்படுங்க. இப்ப நீங்க தாமதிச்சா அக்கா ஏதாவது பயங்கர முடிவுக்கு வந்துருவாங்க. புறப்படுங்க. அண்ணே வாங்க அண்ணே. துளசி, ஒரு
பொண்ணு கல்யாண மேடை வரைக்கும் கொண்டு வந்துட்டு கடைசியில விட்டுட்டு ஓடி வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? துளசி, நீ உயிரோட இருக்கிறது எனக்கு தெரியாதும்மா. உன்னை பிரிஞ்சு அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்த எனக்கு அந்த பொண்ணு ஆதரவு கொடுத்தா. அவளுடைய விருப்பத்தை மறுக்க முடியாம தான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். புரியாம பேசுறீங்களே ரூபா, ஒரு அன்பு தேவதை. இப்ப உங்களை நான் பாக்குறேனே, இந்த கண்கள் அவ கொடுத்தது. அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட நான் சம்மதிக்க மாட்டேன். துளசி, ரூபா பத்தி நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா இன்னொன்னு நீ அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும். கட்டுன மனைவியும் பெத்த குழந்தை இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடிய அளவுக்கு அவ சுயநலக்காரி இல்ல. ஆமாம்மா, நீ ராமுவோட மனைவின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி இவர் இங்க அனுப்பிச்சு வச்சிருச்சுமா. பாப்பா, ஐயா, ஐயா இல்லம்மா, உங்க அப்பா. ஆமாமா, இவங்கதான் உங்க அப்பா. அப்பா ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லல? விதிமா, விதி நம்ம எல்லாரையும் பிரிச்சு வச்சிருந்தது. இனிமே எந்த சக்தியாலும் நம்ம பிரிக்க முடியாதுமா. ராமு, 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 அம்மா, 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 நீங்க எங்க? அம்மா, இதுக்கெல்லாம் நான் தான்ப்பா காரணம். என்ன மன்னிச்சிருயா. அப்படி சொல்லாதீங்க அம்மா. நடக்க கூடாதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே எல்லாம் நல்லதா தான் நடக்கும், நல்லதா தான் நடக்கும். ஐயா, ஐயா, சிதறி போன என் குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு நீங்க செய்த உதவிக்கு என் வாழ்நாள் பூரா நான் கடமைப்பட்டிருக்கேன். அம்மா துளசி, என்ன ஏன் காப்பாத்துனீங்கன்னு அன்னைக்கு கேட்டியே, அந்த கேள்விக்கு பதில் ஆண்டவன் இன்னைக்கு சொல்லிட்டான் பாத்தியா. நீ உன் கணவரோட சந்தோஷமா போயிட்டு வாம்மா. துளசி, அம்மா, மகராசியா போயிட்டு வாமா. அக்கா, பிரகாஷ், என் கூட பிறந்த சகோதரன் இல்லாத குறைய நீ தீர்த்து வச்சுட்ட. உன்னை நான் மறக்கவே மாட்டேன். ஆமா துளசி, இந்த மாமாவை மறந்துட மாட்டியம்மா? நீங்க தினம் சாக்லேட் அனுப்புங்க, நான் உங்களை மறக்க மாட்டேன். கடவுளே, நீ பெரியாளியா. நல்லா இருந்த ஒரு குடும்பத்தை பிரிச்சு சின்னாபண்ணாக்கி கடைசியில ஒரு சின்ன ட்விஸ்ட் அடிச்சு எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சிட்டிய. உன்னை யாரும் அசைக்க முடியாது. போயா, யூ ஆர் ரியலி கிரேட். கடவுள் உண்டு, கடவுள் உண்டு, கடவுள் ஒருவன் உண்டு. கடவுள் உண்டு, கடவுள் உண்டு, கடவுள் ஒருவன் உண்டு. கண்டவர் யாரும் சொன்னதும் இல்லை, சொன்னவர் யாரும் கண்டதும் இல்லை. கண்டவர் யாரும் சொன்னதும் இல்லை, சொன்னவர் யாரும் கண்டதும் இல்லை.